நெருக்கமாக அமைத்துக் கொண்டால் பின்னால் வெயிலில் நிறைய பேர் போந்துருக்காங்க, அவங்க தான் உள்ள வந்துடுவாங்க. இந்த பக்கத்தில் நெருங்கி வந்து நெருக்கமாக்கணும். மோனா வந்து ரப்பனுடைய விஷயத்தை அறிவிச்சுட்டாங்க. அதனால வந்து இதுமே வந்து பள்ளிவாசல் ஆகிடுச்சு. பள்ளிவாசலுடைய ஒழுக்கங்கள்ல மிக முக்கியமான ஒழுக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இழத்திக்காக்கூடிய நீயத்தை வச்சுக்கிறது. இழத்திக்காக அப்படின்னு சொன்னா ரமலானுடைய காலங்களில் கடைசி 10 அல்லது 3 நாள் இழத்திக்காக இருக்கும். சுன்னத்தான இழத்திக்காக பொதுவாக எப்பொழுதும் நம்ம பள்ளிவாசலுக்குள்ள வந்தாலும் இழத்திக்காக்கூடிய நீயத்துடன் நாம வரணும். அதனால எல்லாரும் நம்ம வந்து இழத்திக்காக்கூடிய நீயத்தை வச்சுக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நெருக்கமாக அமர்ந்து கொள்ளுங்க. நவைத்து சுன்னத்தல் இஅ்திகாஃபி மா குன்து ஃபீ ஹாதில் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா. நவைத்து சுன்னத்தல் இஅ்திகாஃபி மா குன்து ஃபீ ஹாதில் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي بمكة مباركا وهدى للعالمين صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم المساجد بيوت المتقين أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமா பெருமக்களே, அருமையான இஸ்லாமிய சமூக சொந்தங்களே, சகோதர சமயத்தினுடைய கண்மணிகளே, நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஹதீஜா இப்ராஹிம் என்ற பெயரிலே அல்லாஹுடைய ஒரு பள்ளிவாசலை இன்று முதல் வக்ஃபு செய்து இறைவனுக்காக, இறை வணக்கத்திற்காக வேண்டி அர்ப்பணித்திருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்திருந்தார்கள். ஒரு யூத அறிஞர் வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார், ஐயுல் பிகாஇ கைர், இடங்களிலே சிறந்த இடம் எது என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் தெரிந்தாலும் கூட, ஒரு யூதன் நபியிடத்தில் கேள்வி கேட்டான் என்றால் அதில் ஒரு தத்துவம் இருக்க வேண்டும், ரகசியம் இருக்க வேண்டும். எனவே ஜிப்ரீல் வரட்டும், கேட்டு சொல்லலாம் என்று எண்ணிக்கொண்டு அமைதியாக இருந்தார்கள். அதில் ஜிப்ரீல் ஸலாம் வருகிறார்கள். அந்த யூத அறிஞன் கேட்ட அதே கேள்வியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் ஸலாம் கேட்கிறாங்க, ஐயுல் பிகாஇ கைர். அவர்களுக்கு விடை தெரிந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால் அது ஒரு தத்துவம் இருக்க வேண்டும், எனவே அல்லாஹ்விடத்தில் கேட்டு சொல்லலாம் என்று சொல்லி, உங்களை போன்றுதான் நானும், இதற்குரிய சரியான விளக்கம் எனக்கு இல்லை, நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டு வருகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் போகிறார்கள். சற்று நேரத்தில் திரும்பி வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தனவுத்து மின் அல்லாஹ், நான் இன்று அல்லாஹுவை மிகவும் நெருங்கிவிட்டேன். இந்த கேள்வியை கேட்பதற்காக வேண்டி அல்லாஹுவை மிகவும் நெருங்கிவிட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அல்லாஹுவை உங்களால் எப்படி நெருங்க முடிந்தது? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவை நெருங்கினேன் என்றால் எனக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியிலே 70,000 திரைகள் இருந்தது. அந்த திரைகளுக்கு பின்னால் நின்றேன். ஒரு திரை என்பது 500 வருடத்தினுடைய தொலைவு தூரம்.
ஒருத்தன் 500 வருஷம் குதிரையில சவாரி செய்தால் எவ்வளவு தூரம் செல்வானோ அவ்வளவு பெருசு ஒரு திரை இருக்கும். இந்த மாதிரி 70,000 திரைகளுக்கு பின்னால் அத்துணையும் ஒளியினாலான திரை, ஹிஜாபு நூர் என்று சொல்லுவார்கள். ஒளியினாலான 70,000 திரைகளுக்கு பின்னால் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்கல்ல, இங்கதான் ரசூலுடைய சிறப்பு விளங்க வேண்டும். இந்த திரைகளையும் தாண்டி சென்றார்கள். இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மகத்துவம். வானவர்கள் ஜிப்ரீல் ஸலாம் சொல்றாங்க, இந்த திரைகளை தாண்டி நான் சென்றால் கரைந்து போய்விடுவேன். அல்லாஹ்வுடைய ஒளியை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஒளியினால் படைக்கப்பட்ட வானவர் சொன்னார், என்னால் ஒளியை தாங்க முடியாது, கருகி போய்விடுவேன். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திரைகளை தாண்டி அல்லாஹ்வை சந்தித்தார்கள். அது ஒரு தனி விஷயம். ஆக 70,000 திரைகளுக்கு பின்னால் நின்று அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்டேன், ஐயுல் பிகாஇ கைர், யா அல்லாஹ் உனது கண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வர சொன்னார்கள், சிறந்த இடம் எது? அப்ப அல்லாஹ் சொன்ன பதில்தான் நாம் பிரபலமாக கேள்விப்படக்கூடிய ஹதீஸ், இன்ன அஹப்பல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா வ அபகலல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. சிறந்த இடம் எது என்று கேட்டீர்கள், நான் சிறந்ததையும் சொல்கிறேன், சிறப்பு இல்லாத தீமை தரக்கூடிய இடத்தையும் சொல்கிறேன் என்று இரண்டையும் அல்லாஹ் சொல்லி தந்தான். ஊர்களிலேயே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் பள்ளிவாசல், ஊரிலேயே அல்லாஹ்வுக்கு கோபம் தரக்கூடிய இடம் கடை தெரு. அருமையான பெருமக்களே, எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் வகை அறிவித்தான், அதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய சிறப்பு இல்லை. ஜிப்ரீல் ஸலாம் அல்லாஹ்வை நெருங்கி போய் நின்று கேள்வி கேட்டார் என்று இல்லை. ஆனால் பள்ளிவாசலுடைய சிறப்பை நாம் புரிவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஏற்பாடை செய்தான். ஜிப்ரீல் ஸலாத்தை நெருக்கமாக்கி வைத்து சொல்லி தந்தான். பள்ளிவாசல் தான் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான இடம். அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலுக்கு என்று சில கடமைகள் உண்டு, சில ஒழுக்கங்கள் உண்டு. முதல்ல பள்ளிவாசலை கட்டுவது கடமை. பள்ளிவாசல் தேவையா, கட்டணமா, இவ்வளவு செலவு சிந்தனை வரும். பள்ளிவாசலை கட்டுவது கடமை. ஏன் தெரியுமா? உலக சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதர்களை படைப்பதற்கு முன்பாகவே, மனிதர்கள் படைக்கப்படவில்லை, அந்த உலகத்தில் மனிதர்கள் இல்லை, அல்லாஹ் முதலாக பள்ளிவாசலை படைத்தான். நான் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இன்ன அவ்வள பைத்தின் உதிஅ லின்னாஸ், மனிதர்களுக்காக வேண்டி வைக்கப்பட்ட முதல் ஆலயம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். ஹதீஸில் விளக்கம் வருது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே, உலகத்துக்கு வரது முன்னால படைக்கப்படுவதற்கு முன்பாகவே 2000 வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ் காபா என்ற ஆலயத்தை படைத்தான். அப்ப முதலாக படைக்கப்பட்டது உலகத்தில் மனிதர்கள் அல்ல, வணங்குவதற்கு ஆள் இல்லை, தொழுவதற்கு ஆள் இல்லை, ஆனால் பள்ளிவாசல் தேவைப்பட்டது. எனவே தொழுவதற்கு ஆள் இருந்தால்தான் பள்ளி என்று இல்லை, பள்ளிவாசலை கட்டிய பிறகு அல்லாஹ் தொழுகையாளிகளை உருவாக்குவான். நல்ல நெய்யத்தில் கட்டினால், நல்ல மன தூய்மையோடு கட்டினால் அல்லாஹ் இந்த பள்ளிவாசலின் மூலமாக இந்த மஹல்லாவை அல்லாஹ் ஈமானுள்ள மஹல்லாவாக, தொழுகையாளிகள் மஹல்லாக அல்லாஹ் உருவாக்குவான். இன்ஷா அல்லாஹ் நம் நிம்மதி அல்லாஹ் கபூல் செய்வான். அப்ப மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ் காபா என்ற பள்ளிவாசலை தான் கட்டினான். உலகத்தில் எதுவுமே இல்லை, பள்ளிவாசல் மட்டும் இருந்தது. எனவே ஊருன்னு சொன்னா முதல்ல பள்ளிவாசல் தான் கட்டணும். அதுக்கு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனாங்க. போறதுக்கு முன்னால குபாவில 3 நாள் தான் இருக்கிறாங்க. ஹிஜ்ரத் பயணம், குபாவை தாண்டி தான் மதீனாவுக்கு போனோம். குபாவில எத்தனை நாள் இருந்தாங்க? 3 நாளோ 4 நாள் இருந்தாங்க. செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? 3 நாள் தான் இருக்கிறோம், வீட்டிலே தொழுதாங்க. கட்டப்பட்டது முதல்ல பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் குபா. 3 நாள் 4 நாள் தங்குறாங்க. ஒரு முஸ்லிமுடைய சிந்தனை இருக்க வேண்டும், நம்ம இருக்கிற ஊர்ல முதல்ல பள்ளிவாசலை கட்ட வேண்டும். அடுத்து மதீனாவுக்கு போனாங்க. போய் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில குடித்தனம் இருக்கிறாங்க, இலவசமாக. தனக்கு ஒரு வீடு இல்லை, நாமளா என்ன செய்வோம்? போய் இறங்கின உடனே நமக்கு இல்லடா, எங்க கட்டலாம், எங்க பிளாட் வாங்கி போடலாம், இந்த சிந்தனை அப்படிதான் போகும். நமக்கு வீடு தேவையாயிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு இல்லை, எனக்கு வீடு எங்க கட்ட சிந்திக்கல. அங்கிருந்து பாக்குறாங்க, ஒரு காலி நிலம் தெரியுது,
கேட்டாங்க, இந்த இடம் யாருக்குரியது? யாரோ சொல்லலாம், சஹல் சுஹைல் என்ற 2 அனாதை சிறுவர்களுக்குரியது. அழைத்து வாருங்கள். இருவரையும் வந்தார்கள். இந்த இடம் உங்களுக்குரியதா? ஆம். நான் எனக்கு இங்க ஒரு வீடு கட்ட போறேன் அப்படின்னு சொல்லல. சொன்னாங்க, இங்க ஒரு இறை ஆலயத்தை கட்ட போகிறேன். தன்னை பத்தி சிந்திக்கல, தனக்கு வீடு சிந்திக்கல. முதல்ல பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும். முஸ்லிம்களின் சிந்தனை அப்படித்தான் இருக்க வேண்டும். முதல்ல பள்ளிவாசல், அதற்கு பிறகுதான் வீடுகள், குடித்தனங்கள். சஹல் சுஹைல் சந்தோஷப்பட்டார்கள். நாங்கள் இடத்தை இலவசமாக தருகிறோம். ரசூலுல்லாஹ் ஏத்துக்கல. இலவசமாக வேண்டாம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஹிக்மத் வேற. நாளைக்கு உங்க சஹல் சுஹைல் கொடுத்துருவாங்க, பிறகு வாரிசுகள் வருவாங்க, இந்த இடம் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிடுவாங்க. எனவே வக்ஃப் செஞ்சிட்டோம். வக்ஃப் செய்த பிறகு இனிமேல் இந்த இடத்துல வக்ஃப், அந்த இடத்தை கொடுத்தவங்களுக்கோ கட்டினவங்களுக்கோ அவங்க சொந்தக்காரங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. வக்ஃப் லில்லாஹ், அல்லாஹ் தான் கொடுத்துட்டாங்க. ஏன் தெரியுமா? அடிக்கடி ஹதீஸ் சொன்னாங்கல்ல, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன், அல்லாஹ்க்காக ஒருத்தர் பள்ளிவாசலை கட்டிட்டா அது அல்லாஹ் ஆயிடுது. இனிமே இடம் ஏன் பண்ணி சொல்ல முடியாது. ஆனா அல்லாஹ் சும்மா விடுவானா? இதுக்கு விலையை தந்துடுறான்பா. நீ பள்ளிவாசலை கட்டிட்டீங்க, அதுக்கு விலையை தந்துடுறேன். வனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சுவனத்தில் இதை விட சூப்பரான மாளிகை கட்டிட்டேன். அது விலை, இது எனக்கு சொந்தம். விலையை எடுத்துக்கிட்டு இடமும் எனக்கு சொந்தம். முடியுமா? கடைக்கு ஒரு பொருளை வாங்கணும், காசை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டா காசு கடைக்காரனுக்கு சொந்தம், அந்த பொருள் மட்டும் எனக்கு சொந்தம். பொருளையும் வச்சுக்கிட்டு காசையும் தாண்டா எவனும் கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி பள்ளிவாசலை கட்டினால் இதற்குரிய விலையை அல்லாஹ் சொர்க்கத்தை தந்து விட்டான். விலை உங்களுக்கு சொந்தம், சுவனத்து மாளிகை சொந்தம், இந்த இடம் அல்லாஹுக்கு சொந்தம். இனிமே இந்த இடத்துல சாலிஹாஜியார் இருக்கிறாங்க, அவங்க குறிப்பிட்டு சொல்றேன். தொழுகை வந்தா முதல் சொப்புல இடம் இல்லை, இடம் இருந்தா நிக்கலாம். லேட்டா வர்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். முதல் சொப்புல பூரா இடம் வந்துருச்சு, 2வது சொப்புல ஃபுல்லா ஆயிடுச்சு, கடைசி ஃபுல்லா ஆயிடுச்சு. செருப்பு போற இடத்துல இடம் பாக்கி இருக்கு, வேற இடமே இல்லை. அங்கதான் சொல்லுவாங்க. ஏன்? இது எனக்கு சொந்தம் இல்லை, அல்லாஹுக்கு சொந்தம். முஸ்லிம்களின் ஒருவனாக நான் ஆகிவிட்டேன். வந்தால் எந்த இடம் கிடைக்குமோ அங்குதான் சொல்லுவார்கள். எப்படிப்பட்ட அற்புதமான சட்டம் பாரு. மன் பனா லில்லாஹி, அல்லாஹுக்காக பள்ளியை கட்டிவிட்டார். அது அதில் சொன்னாங்க, குருவி கூடு மாதிரி பள்ளியை கட்டினான் இருக்கு, ஹதீஸ்ல இருக்குது. காடை குருவி போன்று ஒரு சின்ன இடத்தை கட்டினாலும் சரி. அரைபடிச்சவங்களுக்கு தெரியும். மண்பனா லில்லாஹி மஸ்ஜிதன், இது நக்கிரா. பனல்லாஹு பைத்தன், இது நக்கிரா. அந்த நக்கிரா தஸ்கீர், சின்ன பள்ளியை கட்டினாலும் சரி. பைத்தல் நக்கிரா தாவி, அல்லாஹ் பெரிய மாளிகையை கட்டுவான். ஒரு விளக்கத்துல நான் பார்த்தேன், பள்ளி மட்டும் இல்லை, குருவி கூடு மாதிரி பள்ளி கட்ட மட்டும் இல்லை. இஸ்லாத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமலை சொன்னா இந்த சமுதாயத்துல சாதாரண ஒரு மனிதன் கூட அமலை செய்ய முடிகிற மாதிரி வழிவகையை காட்டுவான். ரசூல் நம்மள முஹப்பத் இருக்கு, நிறைய ஸலவாத் ஓதணும், லட்சக்கணக்கான ஸலவாத்தை ஓதணும். ஒருத்தரா முடியல, ஆஹா அந்த மாதிரிலாம் முடியலையே, ரசூலோட பிரியம் கிடைக்காம போயிடுமே ஏங்குனா அவனுக்கும் ரசூல வழி சொல்லி தந்தாங்க. படுக்க போகும்போது குறைஞ்சபட்சம் அன்பான முறையில 3 முறை ஸலவாத் சொல்லு. இது முடியாதா? படுக்க போதும் 3 முறை ஸலவாத் சொல்லி அன்பு கிடைக்கும். அப்ப அவளை லேசாக்கி தந்தாங்க. அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பை மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் நக்கிராவை சொல்லி சொல்றாங்க. ஒரு ஏழை இருக்கிறார், இந்த பள்ளியை ஹாஜியார் முழுசா கட்டிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக. மிகப்பெரிய மாளிகை அல்லாஹ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தந்தருவானாக. சமயத்தில் வசூல் செய்வோம், பள்ளிவாசல் கட்டுவதற்காக வசூல் செய்வோம். ஒருத்தர் 5 லட்சம் கொடுத்தாரு, ஒருத்தர் 2 லட்சம் கொடுத்தாரு. ஒரு ஏழை நினைக்கிறாரு, என்னால 1 லட்சம் கொடுக்க முடியாது, 10 லட்சம் கொடுக்க முடியாது, ஒரு 100 ரூபாய் கொடுக்கலாம். அவருக்கும் மாளிகை உண்டு. மஸ்ஜிதும் என்று சொன்னார். ஒரே ஒரு செங்கல்லை கொடுத்தாலும் சரி, என்னால் பெரிய வசதி இல்லை, ஏழை, ஆனால் பள்ளிவாசலுடைய அந்த சிறப்பில் நான் பங்கெடுக்க வேண்டும், சுவனத்து மாளிகை வேண்டும். ஒரே ஒரு செங்கல்லை வாங்கி கொடுத்தாலும் கூட அவருக்கும் சுவனத்து மாளிகை அல்லாஹ் தருவான், தனி மாளிகை. அல்லாஹுடைய பெரிய கிருபை, அற்புதமான பள்ளி அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அருமையான பெருமக்களே, முஸ்லிம்களுடைய கண்ணோட்டம் கூட சரித்திரத்தை புரட்டி பார்த்தா எங்கெங்கெல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நடக்குமோ அங்கெல்லாம் பள்ளிவாசல் தான் கட்டுவாங்க. இன்னைக்கு நம்ம அரசாங்க நடைமுறை என்னன்னு சொன்னா நினைவு மண்டபம் கட்டுவான், கோடிக்கணக்கான செலவுல நினைவு மண்டபம் கட்டுவான். எந்த பிறகு நம்ம கட்டி பூட்டி போட்டிருப்பாங்க. ஆனா முஸ்லிம்களின் சிந்தனை தெரியுமா? ஒரு பள்ளிவாசலை கட்டுவார். சூரத்துல் கஹ்ஃப்ல குகை தோழர்கள் பத்தி வரும். குகை தோழர்கள் 7 வாலிபர்கள் அல்லாஹுக்காக மிகப்பெரிய ஒரு தியாகம் செய்தார்கள். ஊரு பூரா மாற்று சிந்தனை, இவரும் அல்லாஹுக்காக தியாகம் செய்தார்கள். அரசன் கூட்டம் மிரட்டுகிறான்,
நீங்கள் புதிய சிந்தனையில் சென்றால், புதிய மார்க்கத்திற்கு சென்றால் உங்களுக்கு மரண தண்டனை. எதையுமே பயப்படல, அல்லாமல் நம்பிக்கை வச்சு குகைக்குள்ள போனாங்க, அல்லாஹ் பாதுகாத்தான். சம்பவம் பெருசு. கடைசியில் அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. ஊர் உள்ள மக்கள் எல்லாம் அவங்க இருக்கிறத தேடி போறாங்க, எல்லாம் அவங்கள கண்ணை விட்டு மறைச்சிட்டான். எங்க போனாங்கன்னே தெரியல. இன்னை வரைக்கும் எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க அந்த இடத்த. உலகத்துல மறைக்கப்பட்ட இடங்கள ஒரு இடம் அந்த இடம். அப்ப முஸ்லிம்கள் சொன்னாங்களா, இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா அவங்க நினைவா ஒண்ணு செய்யலாம். என்ன செய்யலாம்? சில பேர் சொன்னாங்க ஒரு பெரிய சுவரை கட்டி பாதுகாத்துருவோம். ஆனா முஸ்லிம்கள் சொன்னார்களாம், நத்தஹிதன்ன அலைஹிம் மஸ்ஜிதா, இங்க ஒரு பள்ளிவாசல் கட்டி விடுவோம். தஃசீர்ல வருது, பள்ளிவாசலை கட்டிவிட்டால் அங்கே தொழுகை நடைபெறும், தொழுகையாளிகளின் மூலமாக அந்த இடம் பாதுகாக்கப்படும். நீங்க பள்ளிவாசல் பறிபோகுது என்ன இருக்கும்? அதுல சொன்ன மாதிரி இபாதத்துகள் இல்லை, பள்ளிவாசல் பூட்டப்படுகிறது. அந்த பூட்டப்படக்கூடிய நேரத்திலே ஷைத்தான் உள்ள வந்துடுறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இபாதத்துகள் செய்வதுதான் பள்ளிவாசலுடைய பாதுகாப்பு. அலைஹிம் மஸ்ஜிதா, பள்ளிவாசலை கட்டுவோம் என்று சொல்லி அந்த இடத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டது சரித்திரத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போவாங்க, வெற்றி கிடைக்கும், உடனே பள்ளிவாசலை கட்டுவோம். வெற்றி மஸ்ஜிதுல் ஃபத்ஹ், மஸ்ஜிது உமர், ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். பூரா வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள்ல பூரா பள்ளிவாசலை கட்டுவார்கள். மஸ்ஜிதுல் ஹீஃப் இருக்கிற மினாவுல அது, அதே மாதிரி அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு ஒப்பந்தம் செய்தார்கள் அந்த இடம். இப்படி எங்கெல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் நடைபெறுமோ அதை நினைவுகூறும் பொருட்டு பள்ளிவாசலை கட்டுவது முஸ்லிம்களின் ஒரு பழக்கம் என்பதை வரலாறு மூலமா தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி பினாஇல் மஸ்ஜித், பள்ளிவாசலை கட்டும்படி ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள். வெறும் தொழுகை மட்டும் பத்தாது. ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் தொழுகலாம், வீட்டிலேயும் தொழுகலாம், காட்டுல தொழுகலாம், எங்கேயும் தொழுகலாம், தொழுகை நிறைவேறிடும். ஆனால் பள்ளிவாசலை கட்டி அதில் தொழுகை நிறைவேற்றும் போது அல்லாஹ் கூடுதல் நன்மையை தருகிறான். பள்ளிவாசல் என்பதுதான் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மர்கஸாக, திருகைக்கல்லாக, அச்சாணியாக இருக்கின்றது. எனவே பள்ளிவாசலை கட்டும்படி ரசூலுல்லாஹ் ஏவினாங்க. அதை பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும், அதில் மனமாக்கப்பட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார். எனவே பள்ளிவாசலை கட்டுவது நம்முடைய முக்கியமான கடமை. நம்ம மேல ஓதின ஆயத்தில் அல்லாஹ் பள்ளிவாசலுடைய வரைமுறைகள், நோக்கம் என்ன என்பதை சுருக்கமாக சொல்லித் தருகிறான். இந்த வசனத்தை நினைக்கலாம், ஹஜ்ஜுல் வசனத்தை இங்க ஓரான்னு நினைச்சிருக்கலாம். அந்த வசனம் தான் பள்ளிவாசலுக்கு அடிப்படை வசனம். இன்ன அவ்வள பைத்தின் உதிஅலின் நாஸ், மனிதர்களுக்காக வைக்கப்பட்ட முதல் ஆலயம் என்று சொல்லும் போது அல்லாஹ் ஒரு ஊர்ல முதலாக பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும் என்ற செய்தியை சொல்வதோடு அந்த பள்ளிவாசல் யாருக்கு? முஸ்லிம்களுக்கு அல்ல, உதிஅலின் நாஸ் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்களுக்காக வைக்கப்பட வேண்டும். பள்ளிவாசல் வக்ஃப் செய்யப்பட்டு விட்டது, முஸ்லிம்கள் மட்டும்தான் இல்லை, இது எல்லாருக்குமே. எனவேதான் பேரிடர் காலங்களிலே வெள்ளம் ஏற்பட்டது, புயல் அடித்தது, தஞ்சம் புகக்கூடிய மக்கள் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, பேரை கேட்டா உள்ள அனுப்புறோம். இன்னைக்கு நடக்கக்கூடிய மாற்றார்களை கவரக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி, பள்ளிவாசல்கள்ல தங்கியிருந்தவர்கள் மாற்று சமுதாய சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். ஏன்னா அந்த பள்ளிவாசல் அனைவருக்கும் சொந்தமானது. மனிதர்களுக்காக வைக்கப்பட்ட ஆலயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தீர்வை தேடி முஸ்லிம்களும் வருவார்கள், மாற்றார்களும் வருவார்கள் பள்ளிவாசலை நோக்கி. அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக பள்ளிவாசல் தான் அன்று காட்சி தந்தது. எனவே பள்ளிவாசல் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமில்லை, உதிஅலின் நாஸ். அதே மாதிரி ஆண்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இதை விளங்கிக்கணும். பெண்களுக்கும் பள்ளிவாசல் சொந்தம் உண்டு, பெண்களும் பள்ளிக்குள்ள வரலாம், ஆனா தொழுக வரக்கூடாது. இது வேற அது வேற. நேற்று திறந்து விட்டா பெண்கள் வந்தாங்க, பள்ளிவாசலுக்குள்ள வந்தாங்கல்ல, வரலாம், தப்பு கிடையாது. பெண்கள் தீண்டத்தகாதவர்கள் அல்ல. சமுதாயத்தில் இருக்கிற மாதிரி கருவறைக்கு நோக்கி பெண்கள் வரக்கூடாது, அப்பெல்லாம் இஸ்லாம் சட்டம் இல்ல. பள்ளிவாசலுக்குள்ள பெண்கள் வரலாம், ஆண்களோடு கலப்பு ஏற்படக்கூடாது. தொழுகை நேரத்தில் வராதீர்கள். ஆண்கள் தொழுகைக்கு வந்தால், நீங்களும் வந்தால் அந்த இபாதத்தை விட ஃபித்னாக்கள் மேலோங்கிவிடும். எனவேதான் தொழுகை நேரத்தில் பெண்கள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்குள்ள பெண்களை அனுமதிக்கலையே தவிர மற்றபடி தீண்டத்தகாதவர்கள் என்ற நோக்கத்தில் அல்ல. ஆண்கள் வராத நேரத்திலே அல்லது ஆண்கள் கலப்பு இல்லாத ஒரு அமைப்பிலே பெண்கள் பள்ளிக்கு வந்தால் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும். எனவே ஆண்களும் வரலாம், பெண்களும் வரலாம், மாற்றார்களும் வரலாம், முஸ்லிம்களும் வரலாம். அல்லாஹ் உதிஅலின் நாஸ் சொல்லிட்டு அடுத்து சொல்றான்,
ஆலயம் பள்ளிவாசல் எப்படி இருக்கிறது தெரியுமா? முபாரக்கன் வஹுதல் லில் ஆலமீன். இந்த ஆலயம் பள்ளிவாசல் என்பது பரக்கத் செய்யப்பட்டது, நேர்வழி காட்டக்கூடியது. அங்கே அல்லாஹ் முஸ்லிம்கள் என்று சொல்லவில்லை, லில் ஆலமீன் அகில உலக மக்கள் அத்துணை பேருக்கும் நேர்வழி காட்டக்கூடியதாக பரக்கத் செய்யப்பட்டதாக இந்த ஆலயத்தை அல்லாஹ் அமைத்தான். அப்ப பள்ளிவாசல் என்பது பரக்கத்தை தரக்கூடிய இடமாக இருக்க வேண்டும், ஹிதாயத்தை தரக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். பரக்கத், ஹிதாயத் இந்த இரண்டின் உருவாக்கம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் தான். பரக்கத் என்று சொன்னால் உலகத்தின் லாபங்கள், உலகத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டுமா, உலகத்தின் வியாபாரத்தில் பரக்கத் வேண்டுமா, விவசாயத்தில் பரக்கத் வேண்டுமா, அந்த பரக்கத்தை வெளியாக்கும் இடமும் பள்ளிவாசல் தான். ஹுதன் நேர்வழி வேண்டுமா, வழிகாட்டும் ஒளிவிளக்கு கிடைக்க வேண்டுமா, அதுவும் இந்த பள்ளிவாசல் தான். பள்ளிவாசலுடைய தொடர்பு இல்லாமல் வியாபாரம் செய்தால் அல்லாஹ் பரக்கத்தை தரமாட்டான். فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ. ஜும்மால அல்லாஹ் சொல்லி தருவான், தொழுகையை முடித்த பிறகு பூமியிலே பரவி சென்று அல்லாஹ்வுடைய அருளை பரக்கத்தை தேடுங்கள். சஹாபாக்கள் காலம் முதற்கொண்டு சரித்திரத்துல பார்க்கிறோம், சஹாபாக்கள்கிட்ட தாபீன்கள்கிட்ட வியாபார சரக்கை வெளியூருக்கு அனுப்பக்கூடிய பழக்கம் இருக்கும். அந்த காலத்துல வியாபாரம் உண்டு, எக்ஸ்போர்ட்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வெளியூருக்கு அனுப்புவாங்க. இந்த வசனத்தின் அடிப்படையில ஜும்மாவை தொழுதுவிட்டு பள்ளிவாசலின் வாசலில் வைத்துத்தான் அந்த சரக்குகளை அனுப்புவார்களாம். ஒரு தாபியிட்ட கேட்கப்பட்டது, இது வழமையாக பள்ளிவாசல்ல வந்து ஜும்மா தொழுதுட்டு வாசல்ல பள்ளிவாசல்ல அனுப்புறீங்க, என்ன காரணம்? இந்த வசனத்தை ஓதி காட்டுவார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், ஃபைதா குதியத்தி ஸலாத்து, தொழுகை முடிந்து நீங்கள் அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே தொழுகை முடிந்து விட்டது, அல்லாஹ்வுடைய வீட்டிலிருந்து நான் பரக்கத்தை தேடுகிறேன் என்று சொல்லி அந்த சரக்குகளை அனுப்புவார்கள். அல்லாஹ் அந்த சரக்குகளை பாதுகாத்து பல மடங்கு பரக்கத்தை தருவார். பள்ளிவாசல் வெறும் தொழுகைக்கு மட்டுமல்ல, உலக லாபம் வேண்டும் என்றாலும் நம்முடைய தொடர்பு, நம்முடைய செயல்பாடு பள்ளிவாசலோடு இருக்க வேண்டும். முபாரக்காக பள்ளிவாசல் தான் இருக்கின்றது. வஹுதல் லில் ஆலமீன், ஹிதாயத்தும் இந்த பள்ளிவாசல் தான். வந்தோம், தொழுதோம், முடிஞ்சோம், அஸ்ஸலாமு அலைக்கும் முடிஞ்சு போல 24 மணி நேரம் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையின் பிணைப்பு, வாழ்க்கையின் தீர்வு அத்தனையும் பள்ளிவாசல் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லித் தருகிறார். பள்ளிவாசல்ல பல அற்புதங்கள் அத்தாட்சிகள் இருக்கு. மகாம் இப்ராஹிம் காபாவுல இருக்கு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வமன் தஹலஹு கான ஆமினா, யார் இந்த பள்ளிக்குள் நுழைந்தாரோ அவர் பாதுகாப்பு பெற்றவராக இருப்பார். இது காபாவுக்கு மட்டுமல்ல, காபாவுக்கு தனி சிறப்பு பாதுகாப்பு. ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், என் தந்தையை கொலை பண்ணவன் காபாக்குள்ள போயிட்டா அவனுக்கு அந்த பழி வாங்க கூடாது, அது பாதுகாப்பு கிடைச்சிருது, அது தனி சிறப்பு. ஆனா உலகத்துல எல்லா பள்ளிக்கும் அல்லாஹ் தரக்கூடிய பாதுகாப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பள்ளிவாசல் எது தெரியுமா? ஹிஸ்னுன் ஹசீனுன் மினஷ் ஷைத்தான், ஷைத்தானை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு கோட்டை. அதுல சொன்ன மாதிரி இது ஷைத்தானை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு கோட்டை. உலகத்துல பூரா பிரச்சனை, ஷைத்தானுடைய பிரச்சனை. பள்ளிக்குள் வந்து விட்டால் ஷைத்தான் பள்ளிவாசலுக்கு உள்ளே வரமாட்டான். இது வணங்கப்படக்கூடிய இடம், எங்கே வணங்கப்படுகிறதோ, எங்கே ஓதப்படுகிறதோ அங்கே ஷைத்தான் வரமாட்டான். பள்ளிவாசல் வாசல்லையே நிற்பான். இப்ப பள்ளிவாசல் உள்ள வரும்போது துவா ஓதுறோம், சார பின்னாடி சொல்லுவோம். அந்த மாதிரி வெளியே போகும்போது துவா ஓதுறோம். என்ன துவா ஓதுவோம்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக, அற்புதமான துவா. வெளியே போகும்போது அல்லாஹ்வுடைய ஃபத்ல் தேவை, அல்லாஹ்வுடைய பரக்கத் தேவை, கேட்டுட்டு வெளியே போறோம். இன்னொரு துவாவும் இருக்கு, பெருமா நம்ம ஓதுறது இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க உங்களை சைத்தான் துரத்துறான், எங்க போனாலும் சைத்தானுடைய ஃபித்னாக்கள் இருக்கும். பள்ளிக்குள் வந்து விட்டால் வாசல்ல நிற்பான், வெளியே வரட்டும் பிடிச்சுக்கலாம் சொல்லி வாசல்ல நிற்பான். எனவே நீங்க பள்ளிவாசல் வெளியேறும் போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இப்லீஸ வ ஜுனூதிஹி என்ற துஆவை ஓதிக்கொள்ளுங்க. அரபி தெரியல, தமிழ்ல ஓதுங்க. யா அல்லாஹ், இப்லீஸினை விட்டும் இப்லீஸுடைய படைகளை விட்டும் என்னை பாதுகாத்து. பள்ளிக்குள்ள இருந்த பாதுகாப்பாக இருந்த, இப்ப வெளியே போறேன், இப்லீஸுடைய ஃபித்னாக்கள் எனக்கு ஏற்படும், அதை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று துஆ ஓதிக்கொள்ளுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பள்ளிவாசலை கட்டும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்கள். அப்ப பள்ளிவாசலை கட்டுறது ஒரு கடமை. இரண்டாவதாக பள்ளிவாசலை கட்டியாச்சு,
கட்டின பிறகு இந்த நேசம் நம்ம உள்ளத்துல வரும். பள்ளிவாசல்களை பற்றிய பிரியம். 1 கோடி செலவு பண்ணி வீட்டை கட்டணும். கட்டின பிறகு அந்த வீட்டுக்காரன் எத்தனை முறை அந்த வீட்டை ஏற இறங்க பார்ப்பான். இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டின வீடு, திரும்பி திரும்பி பார்ப்பான், ஆசையோடு பார்ப்பான். அதை விட ஆசையோடு இன்பத்தோடு பார்க்க வேண்டும். இது என் இறைவனின் பள்ளி, ஒரு தியாகத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளி, அல்லாஹுடைய அன்பை தரக்கூடிய பள்ளி. அந்த பள்ளியை நேசிப்பது அல்லாஹுடைய நேசத்தின் அடையாளம். மசாஜித், பள்ளிவாசலை பற்றிய பிரியம் வர வேண்டும். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரஜுலுன் முஅல்லகுன் கல்புஹு பில் மசாஜித், யாருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்புடையதாக இருக்குமோ அல்லாஹ் அவனுக்கு மறுமை நாளிலே அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். அருமையான பெருமக்களே, பள்ளிவாசல்ங்கிறோம். பள்ளிவாசல் என்னங்க? சிமெண்ட், கல்லு, மணல், இதான். இதை வச்சு கட்டிக்கிறோம். இந்த சுவத்துல கட்டப்பட்ட ஒரு கல்லு அல்லது இங்க புதைக்கப்பட்ட ஒரு கல்லு, இது பள்ளிவாசலுக்கு வெளியில இருந்துச்சா அது பள்ளிவாசல் இல்லை. அந்த கல்லை மிதிக்கலாம், துப்பலாம். ஏன் அதே கல்லை கொண்டு பைத்துல் கலா கட்டணும், கக்கூஸ் கட்டணும், அதுல சிமெண்ட் கழிக்கலாம், மணல் கழிக்கலாம். ஆனா அதே செங்கல் இங்க வந்த உடனே அதுக்கு பேர் என்ன? செங்கல் இல்ல, பள்ளிவாசல். இதுல என்ன தெரியுது? பள்ளிவாசல் தரக்கூடிய முக்கியமான பாடம் என்னன்னு சொன்னா, எந்த பொருள் அல்லாஹோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுமோ அந்த அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி விடுகிறார். சாதாரண ஒரு கல் அல்லாஹுடைய பள்ளியோடு தன்னை தொடர்படுத்தி கொண்டது. இது சட்டமே வேற. ஜும்மாடி உள்ள வந்து மிதிக்க கூடாது, நஜீஸ் மேல பரக்கூடாது, இங்க உட்கார்ந்து பேசக்கூடாது. அப்ப இந்த சட்டமே வேற. குர்ஆனை ஒதுவில்லாமல் தொடக்கூடாது, குர்ஆனை ஒதுவில்லாமல் தொடக்கூடாது. குர்ஆன் என்ன? வெறும் காகிதம், அது எழுத்துகள் அச்சடிக்கப்பட்டிருக்கு. இதே காகிதத்தை குர்ஆன் எழுத்துகள் அச்சடிக்கப்படாமல் வேற எழுத்து அச்சடிக்கப்பட்டிருந்தா அதை தொடலாம், போட்டு மிதிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அந்த காகிதம் எப்ப குர்ஆனோடு தன்னை தொடர்படுத்திக் கொண்டதோ அது அந்தஸ்து உயர்ந்து விடுகிறது. ஒதுவில்லாமல் தொடக்கூடாது, கண்ணியம் இல்லாமல் அதை தொடக்கூடாது. அப்ப சாதாரண ஒரு கல், சாதாரண ஒரு காகிதம் அல்லாஹோடு தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் போது அது அந்தஸ்தை பெறுகிறது என்று சொன்னால், பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட நாம் மனிதர்கள் நம்முடைய தொடர்பை அல்லாஹோடு ஏற்படுத்திக் கொள்ளும் போது நம்முடைய அந்தஸ்தை எந்த அளவுக்கு அல்லாஹ் உயர்த்துவான். ஒரு சாதாரண கல் வெளியில கிடந்தா கல்லு, உள்ள வந்து கட்டப்பட்டா பள்ளிவாசல். சாதாரண ஒரு காகிதம் வெளியே கிடந்தால் காகிதம், அல்லாஹுடைய கலாமை சுமந்தால் அது குர்ஆன். எனவே மனிதர்கள் தங்களுடைய தொடர்பை அல்லாஹோடு ஏற்படுத்திக் கொள்ளும் போது இவன் மனிதன் அல்ல, மலக்கை விட மேல போய் விடுகிறான். ஆம், மலக்குகள் வந்து ஆசை இல்லாதவர்கள், அவர்கள் மட்டுமே செய்யக்கூடியவர்கள். ஆனால் மனிதன் ஆசையோடு சேர்த்து படைக்கப்பட்டவன். அந்த ஆசை அல்லாஹுக்காக அடக்கும் போது அவன் மலக்குகளை விட மேல போயிடுறான். எனவே அருமையான பெருமக்களே, அல்லாஹோடு நம்முடைய உள்ளம் தொடர்புடைய உள்ளமாக இருக்க வேண்டும், பள்ளிவாசலோடு தொடர்புடைய உள்ளமாக இருக்க வேண்டும். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்வார்களாம், யா இப்னி, மகனே, வல் யகுனில் மஸ்ஜிது பைத்தக, பள்ளிவாசல் உன்னுடைய வீடாக ஆகிவிடட்டும், பள்ளிவாசல் உன்னுடைய வீடாக ஆகிவிடட்டும். மகன் கேட்கிறாரு, அது எப்படி முடியும்? பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய வீடு, ஏன் வீடாக எப்படி ஆக முடியும்? சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லி காட்டினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மசாஜிது புயூத்துல் முத்தகீன், பள்ளிவாசல் என்பது முத்தகீன்களுடைய வீடு. இது கட்டப்பட்டது அல்லாஹ்வுக்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய வீடு. இது தங்கி இருக்கக்கூடிய அந்த முத்தகி இந்த பள்ளிவாசலை நேசிக்கும் போது, தன்னுடைய தொடர்பை பள்ளிவாசல் ஆக்கிக் கொள்ளும் போது இது அவனுடைய வீடாக, முத்தகீன்களுடைய வீடாக மாறிவிடுகிறது. சொல்லிட்டு சொல்றாங்க, வமை யகுனில் மஸ்ஜிது பைத்தஹு, யாருடைய வீடு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலாக ஆகிவிடுகிறதோ, என் வீடு அல்லாஹ்வுடைய பள்ளியாக ஆகிவிட்டால் தலம்மனலகு, அல்லாஹ் அவருக்காக பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். அர்-ரௌஹ வர்-ரைஹானத வல்-ஜவாஸ அல ஸிராத்தி இலல் ஜன்னா, ரௌஹ் என்ற சுகத்தையும் ரைஹான் என்ற நறுமணத்தையும். என்ன தெரியுமா? மரணிக்கும் போது இந்த மையத் எப்படி மரணிக்குது, உலகத்தில் மரணிக்கக்கூடிய மையத் எப்படியெல்லாம் இருக்கும், அல்லாஹ் சூரத்துல் வாக்கியாவோட கடைசியில சொல்லுவான், 3 வகையாக மையத் இருக்கும். மரணிக்கக்கூடிய மையத்து 3 வகையாக இருக்கும்.
முதல் வகை அவன் இறை நெருக்கம் பெற்ற அல்லாஹுடைய அடியானாக இருந்தால், இறைவனுக்காக வேண்டி தன்னை வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொண்ட முகர்ரப் என்ற அல்லாஹுடைய நேசனாக இருந்தால் அவனுக்கு ரவுஹு என்ற சுகமும் ரைஹான் என்ற நறுமணமும் கிடைக்கும். மரணிக்கும் போது வானவர்கள் நறுமணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். சுமணத்தில் நறுமணத்தை கொடுத்து அதை முகரச் செய்து இன்பத்தோடு மன்னிக்க செய்வார்கள். அவங்க யாருன்னா அல் முகர்ரபி. இரண்டாவது வகை அம்மா இன்கானமின் அஸ்ஹாபில் யமீன், அவன் வலது பாகத்தை உடையவனாக இருந்தால், அன்றைக்கு மறுமையில வலது பாகத்தில் பட்டோலை கொடுக்கப்படக்கூடியவனாக இருந்தால் அஸ்ஹாபில் யமீன், அவனுக்கு எல்லா வேதனைகளை விட்டு சலாமத் கிடைக்கும். மூணாவது அல்லாஹ் பாதுகாக்கணும், அம்மா இன்கான மினல் முகர்ரிபீன் அவ்வாலின், பொய்படுத்தக்கூடியவனாக வழிகேடனாக அவன் இருந்தால் அவனுக்கு நரகத்தான் கிடைக்கும், நரகத்தில் தான் நுழைவான், வேதனைக்கு மேல் வேதனை என்று அல்லாஹ் மூணு வகையா சொல்றான். அப்ப முதல் வகை முகர்ரப், இறை நெருக்கம் பெற்றவன், அஸ்ஹாபுல் யமீனுக்கு மேல முகர்ரப், இவனுக்கு தான் ரவுஹு ரைஹான் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறானே. அந்த ரவுஹு ரைஹான் யார் பள்ளிவாசலை தன்னுடைய வீடாக ஆக்கிக் கொள்வாரோ. சமயத்துல ஒரு ஆளை சந்திக்க வருவோம், அப்துல்லான்னு வச்சுங்க, அப்துல்லா எங்க பார்க்கலாம், அவரை அடையாளப்படுத்துறவங்க சொல்லுவோம், அவரா அந்த பரட்ட ஸ்டோர் கடை இருக்குல்ல, அந்த வாசல்ல உட்கார்ந்து இருப்பாரு, பாருங்க அவர் அடையாளம் அதான். இப்ப பார்த்தாலும் கடவாசல்ல உட்கார்ந்து இருப்பாரு, அந்த கடவாசல்ல இருப்பார் இல்லையா. அந்த தெருல ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்குள்ள உட்கார்ந்து இருப்பார். இல்ல அந்த வீட்டு வாசல்ல இப்படிதான் அடையாளப்படுத்துவோம். முத்தகீடு அடையாளம் தெரியுமா, ஐயா நான் அப்துல்லா பார்க்கணும், அப்படியா இஜாபா பள்ளிக்கு போங்க, அந்த பள்ளியில ஓடிக்கிட்டே உட்கார்ந்து இருப்பார். இப்படி அடையாளம் சொல்லப்பட வேண்டும். முத்தகி என்று சொன்னால் அவனுடைய வீடு பள்ளி வாசல் தான், அவனை பற்றி அடையாளம் காட்டப்பட வேண்டும் என்றால் இந்த பள்ளிக்கு போங்க, அங்க ஓடிக்கிட்டு இருப்பார். நீங்க அப்படி யாரை காட்ட முடியுமா? இப்படிதான் சொல்லுவோம். ரயில்வே பார்க்ல பாருங்க, கடத்தல்ல பாருங்க, அந்த வீட்டு வாசல்ல பாருங்க, இந்த மரத்த நெல்ல பாருங்க, அந்த சின்ன பாருங்க. இன்னும் முத்தகியாக ஆகல, முஸ்லிமாக இருக்கிறோம். மாஷா அல்லாஹ், முத்தகியாக ஆக வேண்டும் என்றால் நம்முடைய அடையாளம் பள்ளி வாசல்கள் சொல்லப்பட வேண்டும். இவரை பார்க்க வேண்டுமா, இவரை சந்திக்க வேண்டுமா, இந்த பள்ளிக்கு செல்லுங்கள். இதான் முத்தகியுடைய வீடு, பள்ளிவாசல். இப்படி ஆயிட்டா அவன் முக்கர்ரபாக ஆகிவிடுகின்றான், இறை நெருக்கம் பெற்றவனாக ஆகிவிடுகின்றான். எனவே மன்னிக்கக்கூடிய நேரத்திலே ரவுஹு என்ற சுகத்தையும் ரைஹான் என்ற நறுமணத்தையும் அல்லாஹ் தந்து நாளைக்கு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவான். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. அப்படிப்பட்ட பாக்கியமுடையவர்களாக பள்ளிவாசலோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக ஆக்கி தருவானாக. ஆக அந்த ஹுப்புல் மசாஜித், பள்ளிவாசலை பற்றிய நேசம், ஹஜ்ரத் கூட சொன்னாங்க, நான் அறிவுகளை பார்த்தேன். மூமினுக்கு முனாஃபிக்குக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? மூமின் பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டா குளத்துக்கு உள்ள போன மீன மாதிரி, மீனை குளத்துல போட்டுட்டா சந்தோஷமா இங்க எங்கேயும் ஓடும், அதை விட்டு வெளியே வரவே பிரியப்படாது. தூக்கி வெளியில போட்டுட்டா எப்படா உள்ள போகணும்னு ஆசைப்படுவோம். இதான் மூமின். பள்ளிக்கு வந்துட்டா இன்பமா இருக்கும், ஓதுவான், திக்ர் செய்வான், சொல்லுவான், பயான கேட்பான், தாலிமை கேட்பான், இன்பமா இருக்கும். வெளியே போயிட்டா எப்படா பள்ளிக்கு போவோம் அப்படின்னு ஓடோடி வருவான், மீன மாதிரி. முனாஃபிக் யார் தெரியுமா? கூண்டில் அடைக்கப்பட்ட பறவையை போல. ஒரு கிளியை பிடிச்சி கூண்டுக்குள்ள போட்டோம், ஜாலியா இருக்குமா? இங்க போடும், அங்க எப்படா வெளியே போகும், யாரா கதவு திறக்க மாட்டாங்களா, திறந்தவங்க பறந்துடும். பள்ளிக்கு வந்துட்டா எப்படா போகும், இன்னும் பயான போட்டு அறுக்கிறாங்களே, என்ன அதிர்ச்சி, இன்னைக்கு 10 நிமிஷம் நீட்டி விட்டீங்க, கொஞ்சம் அதிர்ச்சி அதிகமா ஓடிட்டா சுகுல, அவ்வளவுதான், என்ன நீட்டி விட்டீங்களே. இல்லை, முனாஃபிக்குடைய தன்மை பள்ளிகளோட எப்படா போவோம் நினைப்பு வந்தா. ஏன்னா நமக்கு ஈமான் இருக்கா இல்லையா, எப்படி இட போடுறது? சின்ன அடையாளம். பள்ளிக்குள்ள வந்த பிறகு உங்க ஈமான பாருங்க, உள்ள வந்த பிறகு நிம்மதியா இருந்தா ஈமான் நல்லா இருக்குன்னு அர்த்தம். உள்ள வந்த பிறகு எப்படா வெளியே போக நினைப்பு வந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும், டாக்டர்கிட்ட போயிடுது. சாப்பாடு நேரம் வந்தா பசி எடுக்கணும். லுகர் வாங்க சொல்லியாச்சு, சாப்பாடு பசி இல்லை, 2 மணி ஆச்சு 3 ஆச்சு பசியே வரலன்னு சொன்னா நோய் இருக்குன்னு அந்த டாக்டர் போகணுமா இல்லையா? அந்த மாதிரி ஈமான் இருக்கா இல்லையா அடையாளம் என்னவென்றால் பள்ளிக்குள்ள வந்த பிறகு. இங்க இருக்கிற யாரையும் சொல்லல, அல்ஹம்துலில்லாஹ் 12 வரைக்கும் பொறுமையாக இருப்பீர்கள். பள்ளிக்குள்ள வந்த பிறகு உங்க உள்ளது அப்படி இடம் போட்டு பாருங்க, இன்பமா இருக்கா இல்லது துன்பமா இருக்கா? அல்லாஹ் பாதுகாக்கல். இன்பமாக இருந்தா அல்லாஹுக்கு நன்றி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதரை பாக்குறீங்க, ஈமான் மறைவான விஷயம் யாருக்கும் தெரியாது, சில அடையாளங்கள் இருக்கு. ஒரு மனிதரை பாக்குறீங்க, எப்ப பார்த்தாலும் பள்ளிக்கு வந்துகிட்டே இருக்கிறார், பாங்கு சொல்லிதான் வந்துடுறாரு,
தொழுது முடிச்சுட்டு மேல உட்கார்ந்தே இருக்கிறார். எப்ப பார்த்தாலும் பள்ளிக்கு வர்றார். வந்து அதை சுத்தம் பண்றது இப்படி பண்ணிட்டு இருக்கிறார். இப்படி ஒரு மனிதரை பார்த்தார். பள்ளிவாசலை கவனிப்பவராக, கண்காணிப்பவராக, வந்து போவராக ஒரு மனிதரை நீங்கள் பார்த்தால் அவருக்கு ஈமானை கொண்டு சாட்சி சொல்லுங்கள். அவர் சொல்லுவார் அஷ்ஹது அஷ்ஹதுன்னு சொல்லி, நீங்க சொல்லுங்க அஷ்ஹது அன்னக மூமின், நீ மூமின் என்று நான் சாட்சி சொல்கிறேன். ஈமான் மறைவான விஷயம் இல்ல. எப்படி சொல்ல? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பள்ளிவாசலோடு தொடர்புடைய மனிதன் நிச்சயமாக ஈமான் கொண்டவனாக மூமினாக இருப்பான். அப்ப நம்ம தொடர்புகள் பள்ளிவாசலோடு இருக்க வேண்டும். அந்த பள்ளிவாசலுடைய நேசம் இருக்க வேண்டும். பள்ளிவாசலுடைய மஹப்பத் இருக்க வேண்டும். நான் வீட்டை கட்டினோ இல்லையோ, என் மஹல்லாவுல பள்ளி கட்டப்பட வேண்டும். ஏன் வீட்டுல பெயிண்ட் அடிச்சனோ இல்லையோ, பள்ளிவாசல்ல பெயிண்ட் அடிக்கப்பட வேண்டும். என் வீட்டுல கரண்ட் போச்சு கவலை இல்லை, பள்ளிவாசல்ல கரண்ட் போயிட்டா தொழிலாளிகளுக்கு கஷ்டம், அந்த கரண்ட் உடனே கொண்டு வர வேண்டும். இந்த மாதிரி சிந்தனை நமக்கு வருதாங்க. இந்த மாதிரி சிந்தனை வந்துட்டா நமக்கு ஈமான் இருக்குன்றது. நம்மளுக்கு எப்படி தெரியுமா? வீட்டுல கரண்ட் விட பள்ளிவாசலை பார்ப்பான். பள்ளிவாசல் கரண்ட் இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ். ஏன் ஊருக்கே போயிடுச்சு பரவாயில்லை. என் வீட்டுல கரண்ட் போயிடுச்சு, பள்ளிவாசல கரண்ட் இருந்தா அடியே பள்ளிவாசல்லாம் இருக்குது, நம்ம வீட்டை தாண்டி இல்லை. ஈமான் சரியில்லை. எப்படி சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ், என் வீட்டுல போச்சு, எனக்கு மட்டும்தான் கஷ்டம், பள்ளிவாசல்ல கரண்ட் இருக்கு, தொழுகைகளுக்கு கஷ்டம் இல்லை, கஷ்டம் இல்லாமல் பெறுவார்கள், கஷ்டம் இல்லாமல் வருவார்கள் என்ற சந்தோஷம் வந்தால் நமக்கு ஈமான் சரியா இருக்கு. ஆக இந்த பள்ளிவாசலுடைய முஹப்பத் வர வேண்டும். அடுத்த கடமை பள்ளிவாசலுடைய கண்ணியம். இது யாருடைய வீடு? அல்லாஹ்வுடைய வீடு. சாதாரண ஒரு மந்திரி இருக்கிறார், அவர் வீட்டை கட்டிட்டார், எவ்வளவு கண்ணியம் கொடுக்கும். யாருடைய தெரியுமா? மந்திரி வீடு, அரசருடைய வீடு கொடுக்கிறோமா இல்லையா? சாதாரண மனித வீடுக்கு கண்ணியம் என்றால் இது அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ்வை பார்க்க முடியல, ஆனா அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்கலாம். பார்த்த உடனே கண்ணியம் பொங்கி வர வேண்டும். இது அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ் சொல்றான், في بيوت أذن الله أن في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه. அல்லாஹ் சில வீடுகளிலே, சில வீடுகள் அல்லாஹ்வுடைய வீடு, சில வீடுகளிலே அல்லாஹ் கட்டளையிட்டான், அன் துர்ஃபா, அது கண்ணியம் செய்யப்பட வேண்டும். துர்ஃபான கண்ணியம் செய்யப்பட வேண்டும். தன்னுடைய பெயரில் சொல்லப்பட வேண்டும், ரிக்கர் செய்யப்பட வேண்டும், வணங்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானே, அப்படிப்பட்ட வீடுகள் என்று அல்லாஹ் பள்ளிவாசல் சொல்லி தருவான். அப்ப பள்ளிவாசலுக்கு கண்ணியம் செய்யப்பட வேண்டும். அடுத்து பள்ளிவாசலை கட்டிட்டோம், பள்ளிவாசலை நேசித்தோம், பள்ளிவாசலை கண்ணியம் செஞ்சோம். வாங்க சொல்லப்பட்டா எனக்கு உள்ளத்துல பாசம் இருக்குது, அல்லாஹ்வுடைய வீடு, எனக்கு உள்ளத்துல கண்ணியம் இருக்கு, அல்லாஹ்வுடைய வீடு, ஆனா தொழுக மட்டும் வரமாட்டேன்னு சொன்னா இல்ல. பள்ளிவாசலை அடுத்த கடமை என்னன்னா, பள்ளிவாசலை கட்டணும், பிரிய வைக்கணும், கண்ணியம் செய்யணும், பள்ளிவாசலை நோக்கி நடந்து வர வேண்டும். அதுல நடந்து வரணுமா? கார்ல இல்ல, ஸ்கூட்டர்ல இல்ல, பைக்ல இல்ல, நடந்து வர வேண்டும். வயசு முடியாதவங்க தூரம், அது வேற விஷயம். அதிக சிறப்பை தரக்கூடியது ஹதீஸ்ல வருது, நடந்து வாருங்கள், பள்ளிவாசலுக்கு நடந்து வாருங்கள். அல் மஷ்யு இலல் மசாஜித் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பஷ்ஷிரில் மஷாயின, நடந்து வரக்கூடியவர்களுக்கு சுபச்செய்தி என்று சொன்னார்கள். மஷா என்று சொன்னாலே காலால் நடந்து வர்றது, சைக்கிள்ல வாகனத்துல வர்றது. இன்னைக்கு பக்கத்துல 10 அடி தூரம் நடக்க நமக்கு அலுப்பு. நடந்து வந்தால் ஹஜ்ஜில் தாரா சொன்னாங்க, ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை உயர்த்தப்படும், ஒவ்வொரு எட்டுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும், அந்தஸ்து உயர்த்தப்படும். நடந்து வருவது ஒரு கடமை. பள்ளிவாசலை நோக்கி மந்திரி வீட்டுக்கு வாகனத்துல போகலாம், சொந்தக்கார வீட்டுக்கு வாகனத்துல போகலாம், ஆனா அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நடந்து வர வேண்டும். காபத்துல்லாஹ்க்கு ஹஜ் செய்ய போறவங்க நம்மளால முடியாது, நடந்து போனா எவ்வளவு நல்லது தெரியுமா? சில நபிமார்கள் வலிமார்கள் இந்தியாவுல இருந்து நடந்து போனவர்கள் உண்டு. அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், என் வீட்டை நோக்கி எவ்வளவு பணிவாக நடந்து வருகிறான். பணி வெளியில இருக்கு, நடந்து வருவதற்கா பைக்கில் வருவதற்கா? பணிந்து வருவோம், அல்லாஹ் சந்தோஷப்படுறான், என் வீட்டுக்காக வேண்டி நடந்து வருகிறான். பஷ்ஷிரில் மஷாயின, அது ஃபில் லூரி, இருள் நேரத்தில். மதீனாவுல எனக்கு கேரண்டி கிடையாது, சூரியன் போயிட்டு அவ்வளவுதான், இருள் தான், சாலை விளக்குகள்லாம் கிடையாது, இருள நடந்து வருவாங்க இஷாவுக்கு சுபகுக்கு. இப்படி இருள் நேரத்தில் பள்ளிவாசலை நோக்கி நடந்து வரக்கூடியவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். நூறி தாமி,
பரிபூரணமான ஒளியை கொண்டு சுப செய்தி சொல்லுங்கள் யௌமல் கியாமah, மறுமை நாளையில். பரிபூர்ணமான ஒளி என்ன தெரியுமா? அதை விலகிக் கொள்ள வேண்டும். நாளைக்கு மறுமை நாளையில பூரா இருள் தாங்க. மஹ்ஷர் பெருவெளி என்பது இருள் தான். சூரியனும் இருக்காது, சந்திரனும் இருக்காது, முழுக்க முழுக்க இருள் தான். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து செல்ல வேண்டும். சிராத்துல் முஸ்தகீம் பாலம் எவ்வளவு தெரியுமா? யாராவது சொல்லுங்க பாப்போம், சின்ன பிள்ளைங்க. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தினுடைய அகலம் எவ்வளவு? தலை முடியை விட மென்மையாக இருக்கும். அதுலதான் நடந்து போகணும். எப்படி போவோம்? அது அங்க போனாதான் தெரியும். கடினமான இருள்ல அந்த பாலத்தை கடக்கும் போது ஒளி தேவைப்படும். அல்லாஹ் என்ன செய்வான்? முனாஃபிகை தான் முதல்ல அனுப்புவான். பாலத்துல நடந்து போய் சொர்க்கத்தை அடைஞ்சிடலாம். அல்லாஹ் தான் தெரியும். நம்முடைய குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு பிரகாரம் மஹ்ஷர் பெருவெளி எப்படி இருக்குன்னு சொன்னா, மஹ்ஷர் பெருவெளி, அதற்கடுத்து நரகம், அதற்கடுத்து சொர்க்கம். மஹ்ஷர் பெருவெளியில் இருந்து சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நரகத்தை தாண்டிதான் செல்ல வேண்டும். உங்களில் ஒவ்வொருவரும் அந்த நரகத்தை கடந்துதான் சுவனத்திற்கு செல்ல வேண்டும். அந்த நரகத்தை தாண்டாமல் யாரும் செல்ல முடியாது. அல்லாஹ் இதை உறுதியாக தீர்ப்பு செய்து விட்டான். அந்த நரகத்தை தாண்ட வேண்டும் என்றால் அந்த நரகத்திற்கு மேலே சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலம் போடப்பட்டிருக்கும். அந்த பாலத்தை கடந்து செல்ல வேண்டும். அந்த நரகத்திலே சில கொக்கிகள் தயாராக இருக்கும். அப்படி எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கும். அந்த பாலத்தை நல்லவனும் கடப்பான், தீயவனும் கடப்பான். நல்லவன் கடக்கும் போது அந்த கொக்கி அமைதியாக இருக்கும். ஒரு நரகவாதி கடக்கும் போது அந்த கொக்கி மேல் நோக்கி வந்து தபக்குன்னு விழுகிறது. ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகம். அப்படி ஒவ்வொருவரையா பிடிச்சி கபட்டுக்கு உள்ள போட்டு நரகவாதியாக இருந்தார். மூமின் செல்வான், அவன் ஒளி கொடுக்கப்பட்டவனாக அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுடைய வலதுபுறத்திலும் ஒளி அல்லாஹ் கொடுக்கப்பட்டு அந்த ஒளியை வைத்து பாலத்தை கடந்து செல்வார்கள். முனாஃபிக் போவான், அல்லாஹ் ஒளியை கொடுப்பான். அல்லாஹ் ஒளியை கொடுப்பான். ஒரு 8 வருஷம் ஒளி அணைச்சுவான். காவிரிக்கு ஒளியை அல்லாஹ் தரமாட்டான். முனாஃபிக் மட்டும் ஒளியை கொடுத்து அணைக்கிறான். ஏன் தெரியுமா? உலகத்துல முஷ்ரிக்காகவே வாழ்ந்தான். நான் முஷ்ரிக் என்று வெளிப்படையாக சொன்னான். எனவே அல்லாஹ் தண்டிச்சுட்டான். ஆனா முனாஃபிக் யாரு? ஏமாத்தினான்ல, உள்ளத்துல குஃப்ர வச்சுக்கிட்டு என்ன மூமின் என்று ஏமாத்தினான். அதே மாதிரி அல்லாஹ் ஏமாத்துறான். ஒளியை கொடுத்து குடிக்கிடுவான். இதை மூமின் பார்க்கிறான். முனாஃபிக்கு ஒளி கொடுக்கப்பட்டு பிடுங்கப்பட்டு விட்டான். ரப்பே, எனக்கு நீ ஒளியை தந்து விட்டாய். முன்னால் ஒளி, வலது பக்கத்தில் ஒளி. ஆனால் அந்த முனாஃபிக்கு நீ பிடுங்கியதை போன்று ஒளியை பிடுங்கிறாதே. வறுமை நாளில் சிராத்துல் முஸ்தகீமை கடக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மூமினும் சொல்லக்கூடிய வார்த்தை ரப்பே, எங்களின் ஒளியை பரிபூரணமாக்கிவை. பாலத்தை கடக்கின்றவரை ஒளி வேண்டும், இடையில் பிடுங்கி விடாதே ரப்பே. அந்த முனாஃபிக்கு நீ பிடுங்கியதை போன்று பிடுங்கி விடாதே ரப்பே என்று அல்லாஹ்வை கெஞ்சிக் கொண்டிருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பாக்கியம், பிடுங்கப்படாத பாக்கியம், பரிபூரணமான ஒரு யாருக்கு கிடைக்கும் என்றால், யார் இருள் நேரத்தில் பள்ளிவாசலை நோக்கி நடந்து வந்தார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் போது பரிபூர்ணமான ஒளியை கொடுப்பார். ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த உலகத்தை தவற விட்டு விட்டால் மறுமையில் அதை நிவர்த்தி செய்ய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், அந்த ஒளி வேண்டும் என்றால் பள்ளிவாசலுக்கு இருள் நேரத்தில் நடந்து வாருங்கள். பனு சலமாங்கிற ஒரு கூட்டம் மஸ்ஜித் நபி விட்டு தூரத்தில் இருக்கிறாங்க. அவங்க நடந்துதான் வரணும் பள்ளிவாசலுக்கு. அந்த காலத்துல வாகனம் ஒட்டகம் தானே, ஒட்டகம் வாங்குவதற்கு வசதி இல்லை, நடந்துதான் வருவார்கள். ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது, மஸ்ஜித் நபவிக்கு அருகிலே ஒரு இடம் காலியாக இருக்கிறது. உடனே விலை பேசி பள்ளிவாசல் பக்கத்தில் இடத்தை வாங்கி வீடு கட்டலாங்கிற ஆசையில அந்த இடத்தை விலைக்கு கேட்கிறான். பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இடம் கிடைச்ச எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த செய்தி ரசூலுல்லாஹ் கிடைக்குது. முகமெல்லாம் மாறி போய்விட்டார்கள். பனு சலமாவை அழைத்தார்கள். பலகனி, எனக்கு செய்தி கிடைத்தது, நீங்கள் பள்ளிவாசலுக்கு பக்கத்துல வரப்போவதாக செய்தி கிடைத்தது. ஆம் யா ரசூலல்லாஹ், எங்க வீடு ரொம்ப தூரத்தில் இருக்கு, மதீனாவுக்கு வருவதற்கு சிரமமாக இருக்கிறது, பக்கத்துல இடம் கிடைச்சா வசதியா இருக்குமே, அதனால வாங்கலாம் நினைச்சோம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, தியானக்கும் உங்களுடைய தூரமான வீட்டை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களின் அடிச்சுவடுகள் எழுதப்படுகிறது. இப்ப நடந்து வர்றீங்க, 1000 எட்டு எடுத்து வருவீங்க, ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் நன்மை எழுதிக்கிட்டே இருப்பான். பக்கத்துல வந்துட்டா 3 எட்டு 4 எட்டு தான், நன்மை கிடைக்காது. தியாரக்கு 2 தடவை சொல்றாங்க, தியாரக்கும் உங்களுடைய அந்த தூரமான வீடுகளையே பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், துக்தப ஆசாருக்கும் உங்களின் அடிச்சுவடுகள் எழுதப்படுகிறது. 2 தடவை சொல்றதுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க, உங்களின் அடிச்சுவடுகள் எழுதப்படுகிறது என்று சொன்னால் நன்மை எழுதப்படுகிறது, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நன்மை. இரண்டாவது, உங்களின் ஆசார் என்றால் நீங்கள் சரித்திரத்தில் எழுதப்படுவீர்கள். இது போன்ற ஒரு கூட்டம் இருந்தது, தூரத்தில் இருந்தார்கள், அருகில் வர நினைத்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்காக வேண்டி அந்த தியாகம் செய்து அந்த தூரமான வீட்டிலிருந்தே நடந்து வந்தார்கள் என்று சரித்திரம் எழுதப்படும். உங்களை இந்த உலக மக்கள் மூமின்கள் புகழ்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, அவங்க அந்த இடத்தை விடவே இல்லை, கடைசி வரைக்கும் தூரத்திலிருந்தே வந்தாங்க. இப்போ ஒரு சின்ன மசாயில், பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கக்கூடாது. இன்னொரு ஹதீஸ் இருக்குது, வீட்டுடைய துர்குறி என்ன தெரியுமா? துர்குறி பார்க்க கூடாது. ஆனா இதுல மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு வீட்டுடைய துர்குறி, ஒரு இடத்துல வீடு கட்டிக்கிறோம், இந்த வீடு துர்குறியான வீடு என்பதற்கான அடையாளம் என்னவென்றால், அங்க இருந்தா பாங்கு சத்தம் கேட்காது. பள்ளியை விட்டு தூரமாக வீடு இருக்கு, பாங்கு சத்தம் கேட்கவில்லை என்றால் அந்த வீடு துர்குறி என்றாக சொல்லலாம். அப்ப என்ன சில பக்கத்துல தானே வீடு வரணும், ரசூலுல்லாஹ் இங்க அனுமதிக்கல அப்படின்னு சொன்னா, ஹதீஸ்கள் சொல்றாங்க, ஈமானுடைய தன்மையை கவனிச்சு மாறுபடும். உதாரணமாக பள்ளிவாசல் இருந்து ஃபர்தை தொழுதுட்டோம், சுன்னத் என்ன செய்வோம், நம்ம இங்கேயே தொழுகிறோம். ஆனா சிறப்பு தெரியுமா, வீட்டுல போய் தான் தொழுவோம். இப்ப சுன்னத்தான தொழுகைய பள்ளிவாசல்ல தொழுகிறது சிறப்பா, வீட்டுல போய் தொழுவது சிறப்பா? ஹதீஸ்கள் சொல்றாங்க, ஈமானின் தன்மையை கவனித்து மாறுபடும். அந்த மூமின் வீட்டுக்கு போயிட்டு அவ்வளவுதான், தொழுகை விட்டுருவான், ஈமான் பலகீனம், சோம்பல் வந்தது அப்படின்னு சொன்னா அவன் பள்ளிவாசல்ல தொழுவதுதான் சிறப்பு. இவர் ஸ்ட்ராங்கான ஆளு, வீட்டுக்கு போயிதான் கரெக்டா தொழுவார். இன்னொரு சின்ன விஷயம் சொல்றேன், பள்ளிவாசல் காணிக்கை பத்தி பின்னால வரும். பள்ளிவாசல் உள்ள வந்தா என்ன செய்யணும், தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழுதுதான் உட்காரணும், பெரும்பாலும் செஞ்சிடலாம். இதே தான் வீட்டுக்கு போனாலுங்க, வீட்டுக்குள் உங்களில் ஒருவர் சென்றால் 2 ரக்காத் தொழுது கொள்ளட்டும். முடியுமாங்க? பரவான தொழில் சொன்னதை வீட்டுக்கு போனா விட்டுறோம், கோட்டை விட்டுறோம். தஹிய்யத்துல் பைத் வீட்டுடைய காணிக்கை இருக்கான், அது 2 ரக்காத் தொழுவணுமா? முடியாது. அப்ப ஈமான்ல ஸ்ட்ராங்கா உள்ளவராக இருந்தால் வீட்டுக்கு சென்றாலும் தொழுவார். மனைவி அப்படிப்பட்டவங்களா இருக்கணும், பிள்ளைகளும் அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, தொழுவுமே ஆதரவு கொடுத்தார். இப்ப நம்ம பொழுதுனே இதே வேலை, வாங்க சொல்லிட்டா ஓடி போயிடுங்க, வீட்டுக்கு வந்தா தொழுவுறீங்க அப்படிங்கிற மாதிரி மனைவி இருந்தா அப்ப பள்ளிவாசல்லே தொழுதுருங்க. அப்ப ஈமானை கவனித்து மாறுபடும். இறுதியான ஈமான் உள்ளவருக்கு பள்ளிவாசல் தொழுவது, வீட்டுக்கு தொழுவதுதான் சிறப்பு. ஈமான் பலகீனமா இருக்கு, வீட்டுல போனா சொல்ல தொழுவது, பள்ளிவாசல் தொழுவது சிறப்பு. அதே தான் வீடுகளுக்கும். தூரமா இருக்குது, 5 என்னால பள்ளிக்கெல்லாம் வர முடியாது, 5 வேளை வர கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஜமாத்தை விடக்கூடிய பலகீனமானவராக இருந்தால் பள்ளிக்கு பக்கத்தில் இருக்குது சிறப்பு. ஈமான்ல உறுதியா இருக்கு, எவ்வளவு தூரம் இருந்தால் என்ன, அல்லாஹ்வுடைய பள்ளியிലേക്ക് நான் நடந்து வருவேன் என்று ஈமான்ல உறுதியாக இருந்தா அவருக்கு பள்ளி விட்டு தூரமா இருக்கிறது சிறப்பு. நடந்து வர வேண்டும், நடந்து வர அல்லாஹ் அந்தஸ்துகளின் நன்மைகளை அதிகமாக்கி கொண்டே இருப்பான் என்ற செய்தியின் மூலமாக நமக்கு தெரிய வருவது, பள்ளிவாசலை நோக்கி நடந்து வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசாருக்கும் சொன்னாங்க, உங்களின் அடிச்சுவடுகள், உங்களின் ஒட்டகங்களின் அடிச்சுவடுகள் என்று சொல்லவில்லை, ஒட்டகத்தில் வாருங்கள் என்று சொல்லவில்லை, பைக்கில் வாருங்கள் என்று சொல்லவில்லை, நடந்து வாருங்கள் என்று சொன்னார்கள். எனவே பள்ளிவாசலை நோக்கி நடந்து வருவது ஒரு கடமை. பள்ளிவாசலுக்கு வந்தாச்சு, இப்ப உள்ள நுழையும் போது, பள்ளிக்குள் நுழையும் போது அதுக்கு ஒரு ஆதாம், மிக மிக உள்ளத்தில் கண்ணியம் வர வேண்டும். எங்கே செல்கிறோம்? அல்லாஹுவை சந்திக்க செல்கிறோம். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் மூமின், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு சென்று எப்படி அல்லாஹ்விடத்தில் பேசினார்களோ, அல்லாஹ்வை சந்தித்தார்களோ, அதே போன்று ஒவ்வொரு மூமினும் தொழுகைக்கு வரும்போது தொழுகையில் நின்றுவிட்டால் அல்லாஹ்வோடு பேசுகிறான், அல்லாஹ்வை சந்திக்கிறான். இது அல்லாஹ்வுடைய வீடு. அந்த கண்ணியத்தோடு பணிவோடு உள்ளே வர வேண்டும். வலது காலை வைத்து உள்ளே வர வேண்டும். வருவதற்கு முன்பாக பிஸ்மில்லாஹி சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் சொல்ல வேண்டும்.
பள்ளிக்கு நுழையும் போது ஸலவாத் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹும்ம ஃபில்லி வஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக், இறைவனுடைய பாவத்தை மன்னித்து விடு, உன்னுடைய ரஹ்மத்தின் வாசலை திறந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரணும். துஆ ஓதிட்டு வலது காலை வச்சு உள்ள வரணும். நீங்க எத்தனை பேர் அப்படி வர்றாங்க? எல்லாத்துக்கும் தெரியும், இது புதுசா இல்ல, ஜமாத்துல போனவங்களும் தெரியும். ஆனா செய்யணுமா? உள்ள ஒண்ணு ஞாபகத்தில் வருகிறதா? இமாம்கள் ஒரு பெரிய இமாம் இருக்கிறாங்க, அவங்க பேர் சவுர். சவுர்னு பெரிய இமாம். சவுர் என்ன தெரியுமா அர்த்தம்? காளை மாடுன்னு அர்த்தம். எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம், நல்ல பேரை வைக்கணும் நல்ல பேரை வைக்கணும்னு சொல்றாங்க, இந்த இமாம் கூட காளை மாடுன்னு பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தா சரித்திரத்தை படித்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது இவங்க சவுண்ட் ஏன் தானே வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா, ஒரு தடவை பள்ளிவாசல்ல வர்றாங்க, டக்குன்னு மறந்துட்டாங்க, இடது காலத்துக்கு வந்துட்டாங்க. உள்ள வலது காலத்து வைக்கும் இடது காலத்துல வந்துட்டாங்க, ஞாபகத்துல இல்லை. அப்போ ஒரு அசரீரி சப்தம் கேட்டதா, யா சவுர், ஓ காளை மாடு, ஏ வீட்டுக்குள்ள எப்படி வர்ற? வலது காலை வைத்து வராமல் இடது காலை வைத்து வருகிறாயே யா சவுர் என்ற அசரீரி சப்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி சென்றார்கள். அதற்கு பிறகு வலது காலை வச்சு உள்ள வந்தாங்க. அல்லாஹ் தன்னுடைய இறைநெருக்கம் பெற்ற அடியார்களுக்கு இப்படிப்பட்ட பாடங்களை படித்துக் கொடுப்பான். அன்றிலிருந்து அந்த தவறு செய்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தாம் பேரவே சவுர்னு வச்சுக்கிட்டாங்க. எல்லாமே நீ சவுர்னு கூப்பிடுங்க, நான் ஒரு காளை மாடு, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு ஒழுக்கம் இல்லாமல் மாற்றமாக இடது காலை வைத்து செய்துவிட்ட காளை மாடு என்று தன்னை அதை அடையாளப்படுத்தி அதற்கு பிறகு தவறு செய்யாம இருந்தாங்க. பள்ளிக்குள்ள வரும்போது வலது காலை வைத்து வராது, டக்குன்னு வராதுங்க, மறந்துட்டு வந்துருவோம். என்ன செய்யணும்? பெரியார்கள் சொன்னா திரும்ப போயிடுங்க, உள்ள வந்தா ஞாபகம் திரும்ப போயிடுங்க, திரும்ப போய் அடுத்த முறை வாருங்கள், மறந்து இருந்தா திரும்ப போயிடுங்க. எப்ப கரெக்டா வலதுகால வைக்கிறீங்களோ அப்பதான் உள்ள வரணும். இப்படி சில முறைகள் செய்தால் அடுத்த முறை தான் ஞாபகத்துல வரும். பள்ளிக்குள்ள போகும்போது வலதுகாலை வைத்து வர வேண்டும், வெளியே போகும்போது இடதுகால். பைத்துல் ஹலாக்கு நேர மாட்டோம். பைத்துல் ஹலாங்கிறது சைத்தானுடைய வீடு, தலைவர் இருக்குல்ல, அது சைத்தானுடைய வீடு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உள்ள போகும் துஆ ஓதணும், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ். அது எல்லாருக்குமே தெரியும். சைத்தான் அங்க உள்ள இருப்பான், ரெடியா இருப்பான். பைத்துல் ஹலாவுல சைத்தான் இருப்பான். ஹபீஸ் ஹபாயிஸ் என்ற ஆண் பெண் தீய சைத்தான் உள்ள இருப்பான். நீங்க துஆ ஓதாமல் உள்ளே சென்றால் உங்களுடைய மறைவிடத்தை தொட்டு அவன் விளையாடுவான். அதெல்லாம் நோய்கள் வருது காரணம். எனவே சைத்தான வீடா இருப்பதனால் உள்ள போகும்போது இடது காலை வச்சு போங்க, வெளியே வரும்போது வலது காலை வச்சு வாங்க. இது அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வை சந்திக்க போகிறீர்கள், அல்லாஹ்வோடு பேச போகிறீர்கள். உள்ள வரும்போது வலது காலை வச்சு வாங்க. உள்ள வந்தாச்சு. அடுத்த கடமை வந்து டபக்குன்னு உட்கார்ந்துடக்கூடாது. பார்க்கலாம், டைம் இருக்குது. சுன்னத்தான தொழுகை தொழ வேண்டும். லுஹருடைய முன் சுன்னத்து, அதே மாதிரி அசருடைய முன் சுன்னத்து, மகரிபுடைய முன் சுன்னத்து தொழுகணும். இன்னைக்கு சுன்னத்து கூட அடிபட்டு போச்சு. சுன்னத்து தானேன்னு போயிடுச்சு. கேட்பாங்க, அது ஃபர்லா சுன்னத்து, சுன்னத்து அப்ப சுன்னத் தானேன்றாங்க. இல்ல, சஹாபாக்களுடைய சிறப்புக்கு காரணமே சுன்னத்தை ஃபர்லை போன்று நினைச்சு, அது ஃபர்ல் அல்ல, ஃபர்லுக்கு எப்படி முக்கியத்துவம் தருவாங்களோ அந்த மாதிரி சுன்னத்துக்கு முக்கியத்துவம் தருவார்கள். முன் சுன்னத்துக்கு தொழ வேண்டும். தொழுதுட்டாலும் அந்த காணிக்கை நன்மை கிடைச்சிடும். பள்ளிவாசல உட்காரத்துக்கு முன்னால சுன்னத்துகளை தொழுதுகிட்டு உட்கார்ந்தா அந்த காணிக்கை நன்மை கிடைச்சிடும். இதை விட சிறப்பு என்னன்னா, பள்ளிக்குள்ள வந்த உடனே 2 ரக்காத் தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழ வேண்டும். பள்ளிவாசலுடைய காணிக்கை, அரசனை சந்திக்க சென்றால் காணிக்கை பொருளை தருவதை போன்று அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு வந்தால் காணிக்கை கொடுங்க. இந்த பள்ளிவாசலுக்கு அந்த காணிக்கை என்ன? 2 ரக்காத்துகள் தொழுவது. சுன்னத்துக்கு கூட அடிபட்டு போச்சுங்க. ஒது செஞ்சா தஹிய்யத்துல் வுது 2 ரக்காத் இருங்க. அப்படி இருக்கிறத தெரியாம போச்சு. இன்னைக்கு ஒது செய்த பிறகு 2 ரக்காத் தொழுவோமா? தஹிய்யத்துல் வுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போன போது தனக்கு முன்னால் யாரோ நடந்து செல்வதை போன்று காலடி சப்தம் கேட்கிறது. எனக்கு முன்னால் யார் செல்கிறார்? பார்த்தால் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்குள்ள இருக்கிறார். பெருமானாருக்கு ஆச்சரியம், இப்படிப்பட்ட வாக்கியம் இந்த பிலாலுக்கு எப்படி கிடைத்தது? திரும்பி வந்தாங்க, பிலால் ரலியல்லாஹு அழைத்தார்கள், உங்களை சுன்னத்தில் எனக்கு முன்னால் கண்டேனே, என்ன அமல் செய்றீங்க சொல்லுங்க. அவங்க யோசனை பண்ணி பாக்குறாங்க, வித்தியாசமா நான் எந்த அமலும் செய்யல, ஒரே ஒரு அமல் மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. ஒது செய்து விட்டால் அந்த ஒதுவுக்காக வேண்டி காணிக்கை 2 ரக்காத்துகள் தொழுவேன், அதை தவிர வேறு சிறப்பான அமல்கள் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதற்கு பகரமாகத்தான் அல்லாஹ் சுவனத்தில் முன்னால் செல்லக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு தான். தஹிய்யத்துல் வுது, அதே மாதிரி தஹிய்யத்துல் மஸ்ஜித், உட்கார்ந்து 2 ரக்காத் தொழுவோம்.
அதுக்கு பிறகு முன்பின் சுன்னத்துகளை தொழுவோம். டைம் இல்லையா முன்பின் சுன்னத் தொழுதாலும் அந்த நன்மை கிடைச்சிரும். அதுவும் இல்லையா வந்தவுடனே ஜமாத் நடக்குது உட்காராதீங்க, இன்னும் சில வினாடிகள் இருக்கா உட்காராதீங்க, நின்று கொண்டே 3ஆம் கலிமாவை 4 முறை ஓத வேண்டும். பிற்காத்துல வருது 3ஆம் கலிமாவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அது வரைக்கும் ஓதனாலும் சரி, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சேர்த்து ஓதனாலும் சரி, 3ஆம் கலிமாவை 4 முறை ஓதிக்கொண்டு இல்லையா ஜமாத்தில் சேர்ந்து கொள்வீர்கள், அந்த நன்மை கிடைச்சிடும். சும்மா உட்கார்ந்துடக்கூடாது. மறந்து உட்கார்ந்துட்டோம் ஒரு சில வினாடி ஒண்ணு எந்திரிச்சிடலாம். நீண்ட நேரம் உட்கார்ந்துட்டா அதுக்கு பிறகு அந்த சுன்னத்தை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க உட்கார்ந்து டக்குனு எடுத்து சொல்றோம். அப்ப காணிக்கை பள்ளிவாசலுடைய காணிக்கை செலுத்த வேண்டும். இதுவும் பள்ளிவாசல் செய்ய வேண்டிய ஒரு ஒழுக்கம். மஸ்ஜிதுல் ஹராமுக்கு போறோம், இது மட்டும் வித்தியாசமான சட்டம். ஹஜ்ஜுக்கு போறோம்ல, காபாவுக்கு போனா அங்க மட்டும் பள்ளிவாசலுடைய காணிக்கை தொழுகை அல்ல, அங்கே தவாஃப். போல நேர தவாஃப் செய்யணும். தவாஃப் செய்த பிறகுதான் வந்து உட்காரணும். தவாஃப் செய்வதற்கு சக்தி இல்லை, வழி இல்லை என்று சொன்னால் 2 ரக்காத் தொழுகை. மஸ்ஜிது நபவிக்கு போறோம், பெருமானாரை ஜியாரத் செய்ய போறோம், அங்க சொல்ல தெரியுமா முதல்ல தொழுதுக்கு தான் ஜியாரத் செய்ய. நீ நேர ஜியாரத்துக்கு போயிடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் சந்திக்க வர்றாங்க. நேரா வந்து ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க. மஸ்ஜிதுல ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பள்ளிவாசல் இருக்கு, தொழுகாம நேரா வந்து சந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பள்ளிவாசலுக்குரிய காணிக்கை கொடுத்துட்டீங்களா? ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கும்போதே சொல்றாங்க, பள்ளிவாசலுக்குரிய காணிக்கை கொடுத்துட்டீங்களா? பள்ளிவாசலை காணிக்கையா? மா ஹக்குஹா, அதற்குரிய ஹக்கு என்ன? அஅத்துல் மசாஜித ஹக்கஹா, பள்ளிவாசலுக்கு அந்த ஹக்கை கொடுங்கள் அப்படின்னு சொல்றப்போ வமா ஹக்குஹா, அந்த ஹக்கு என்ன யா ரசூலுல்லாஹ்? சொன்னாங்க, அன் துஸல்லிய ரக்அத்தைனி கப்ல அன் தஜ்லிஸ், உட்காருவதற்கு முன்னால் 2 ரக்காத்து தொழுதுகள். உடனே போறாங்க, தொழுதுட்டு வந்து ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க. அதனால மஸ்ஜித் நபி ஜியாரத்துக்கு போகும்போது அங்க தொழுதுட்டு தான் ஜியாரத்துக்கு போகணும். இப்படி பள்ளிவாசலுக்குரிய அந்த கடமை தஹிய்யத்துடைய தொழுகை. அதுக்கு போய் ஃபர்ல தொழுதோம். ஃபர்ல தொழுத பிறகு பள்ளிவாசலுக்கு செய்ய வேண்டிய அடுத்த கடமை என்னன்னு சொன்னா அல் மக்ஸு ஃபில் மசாஜித், பள்ளிவாசல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கணும். இன்னைக்கு சலாம் வாங்கினோட துவா கூட ஆள் இல்லை, ஏன்னா அவ்வளவு பிஸி உலகத்துல. நேரத்தை தந்த இறைவனுக்கே நேரம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அவ்வளவு பிஸி. ஒரு 2 கால் உட்கார்ந்து தொழுத பிறகு தஸ்பீஹ் செய்வதற்கோ துவா செய்வதற்கோ நேரம் இல்லை. சுபூருடைய தொழுகை தொழுத பிறகு சுன்னத் என்ன தெரியுமா? இஸ்ராக்குடைய நேரம் வரைக்கும் உட்கார்ந்து தஸ்பீஹாத்துகள் செய்ய வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும். சூரியன் உதித்து ஒரு 15 நிமிஷம் கழிச்சு 2 ரக்காத் தொழுதுட்டு வீட்டுக்கு போகும். பழைய காலத்துல இந்த அமல் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. பள்ளிவாசல் ஜமாத்துடைய 10 நிமிஷம் பள்ளிவாசல் போட்டீங்கன்னா நைட்டு பூரா அமர்த்திடும். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒருத்தர பள்ளிவாசல் உட்கார்ந்து இருக்காங்க. சூரியன் உதிச்சு அந்த இஸ்ராக்குடைய தொழுகையை பெறுவதற்காக வேண்டி ஷாஃபி மதுஹப் இஸ்ராக் குஹான் தனியாக 2 ஒண்ணுதான். ஆக சூரியன் உதிச்சு 20 நிமிஷம் கழிச்சு 2 ரக்காத் தொழுகணும். அது இஸ்ராக்குடைய பேர்ல ஹனஃபியாக்கள் சொல்லுவாங்க, நம்ம குஹான் பேர்லயும் தொழுகலாம். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா தொழுது உட்கார்ந்து இருக்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கிற சம்பவத்தை. ஒரு மனிதர் வருகிறார், அபூ தர்தா அவர்களே, உங்களுடைய வீடு தீப்பிடித்துக் கொண்டது சொல்றாங்க. உட்கார்ந்துட்டே சொல்றாங்க, வெளியில் அடிக்கிறோம், கொஞ்சம் பந்தல்ல வந்து உட்காருங்க, பந்தல்ல இடம் காலியாக இருக்கின்றது, வெயில் அடிக்காம இன்ஷா அல்லாஹ் பந்தல்ல இடம் காலியா இருக்கும், அதனால பந்தல்ல கொஞ்சம் வந்து உட்கார்ந்துங்க இன்ஷா அல்லாஹ், நிகழ்ச்சி முடியக்கூடிய தருவாயில இருக்கு, வெயில் அடிக்காதீங்க, பந்தல்ல வந்து உட்காருங்க, அல்லாஹ் பேசுங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு சொன்னாங்கன்னா, இல்லை என் வீடு தீப்பிடிக்காது. உட்கார்ந்தார் அவர் போய். அடுத்து இன்னொரு மனிதர் வருகிறார், அபூ தர்தா அவர்களே, உங்கள் வீடு தீப்பிடித்துக் கொண்டது சொல்றாங்க, இல்லை என் வீடு தீப்பிடிக்காது. 3ஆவது மனிதர் வருகிறார், அபூ தர்தா அவர்களே, உங்களுடைய வீடு தீப்பிடித்துக் கொண்டது. என் வீடு தீப்பிடிக்காது. பார்க்கல, பார்க்க உறுதியாக சொல்றாங்க, என் வீடு தீப்பிடிக்காது. 4ஆவது ஒரு மனிதர் வருகிறார், அபூ தர்தா அவர்களே, உங்க பகுதியில கூட தீ பரவி வந்துச்சு, உங்க வீட்டுக்கு வந்த உடனே தீ அணைந்து விட்டது. இந்த 3 பேருக்கு ஆச்சரியம். நாங்க கேள்விப்பட்ட விஷயத்தை வந்து சொன்னோம், ஆனா ஒரு சால் மாற்றி 3 பேர் சொன்ன போது உறுதியாக என் வீடு தீப்பிடிக்காது சொன்னீங்க, எப்படி முடிந்தது சொன்னாங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், எந்த மனிதர் சுபஹ் தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்து, வீட்டுக்கு போய் அல்ல, கடைத்தல்ல போய் அல்ல, அதே இடத்தில் அமர்ந்து சூரியன் வலிக்கின்ற வரை, சூரியன் உதித்து அந்த தொழுகைக்குள் நேரம் வருகின்ற வரை தஸ்பீஹாத்துகள் திக்ர்கள் செய்து கொண்டிருப்பாரோ அல்லாஹ் அவருடைய பொருளை பாதுகாக்கின்றான். ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதமான துஆ.
எனவே இன்னைக்கு நான் சுபஹு தொழுவேன், உட்கார்ந்து குர்ஆன் ஓதுன, அந்த 2 ரக்காத்தை தொழுதுட்டேன், என் வீடு அல்லாஹ் பாதுகாப்பான். ஹதீஸ்கள் சொல்றாங்க, இவங்களுடைய இந்த நம்பிக்கை தான் ரசூலுல்லாஹ் சொன்னா நடக்கும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. 3 பேர் திருப்பி திருப்பி சொல்லியும் கூட கொஞ்சம் கூட தடுமாற்றம் இல்லாமல் என் வீடு தீப்பிடிக்காத எப்படி நம்பிக்கை இருக்கணும். இந்த நம்பிக்கை தான் அந்த பகுதியில் பரவி வந்த தீயை அணைத்து விட்டது. இந்த வீடு மட்டும் அல்லாஹ் பாதுகாத்துட்டான். அருமையான பெருமக்களே, அல் மக்ஸிஃபில் மசாஜித், பள்ளிவாசல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்க. தொழுகிட்டு எந்த மனிதர் பள்ளிவாசல் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருப்பாரோ, எதுவும் ஓட கூட தேவையில்லை, உட்கார்ந்து இருப்பாண்டே வருது, உட்கார்ந்து இருப்பாரோ மலக்குகள் இவருக்கான துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவர் சும்மா உட்கார்ந்து இருப்பாரு, தொழுது உட்கார்ந்து இருக்கிறார், மலக்குகள் துவா செய்வாங்களா, அல்லாஹும்ம ஃபில்லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹும்ம ஃபில்லஹு வர்ஹம்ஹு. அல்லாஹ் அவன் பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறார், தொழுகை முடிஞ்சிருச்சு, எந்த இபாதத்தும் இல்லை, ஆனா அவன் பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறார், இவரை மன்னிச்சிரு, இவரு கிருபை காட்டு, மலக்குகள் துவா செய்வார்கள். ஒது முடிந்து விட்டால் மலக்குகள் துவாவை நிப்பாட்டினார். ஒது முடியாமல் இருக்கின்ற வரை மலக்குகள் துவா செய்வார்கள். எனவே கொஞ்ச நேரம் பள்ளிவாசல்ல உட்கார முடிச்சுட்டு உடனே என்னதான் ஒரு விஷயமே தெரியல. 24 மணி நேரம் வேலை பார்த்தாலும் சஹாபாக்கள் வருஷத்துல முழு வருஷத்துல 2 மாசம் தான் உழைப்பார்கள், 10 மாசம் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. எங்க இந்த விளக்கத்து வந்துச்சு? எத்தனை யுத்தம்? 63 யுத்தம் ரசூலுல்லாஹ் காலத்துல. 2 மாசம் தான் உழைப்பார்கள், வியாபாரத்திற்கு போவார்கள், 10 மாசம் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். அல்லாஹ் பரக்கத்து செஞ்சான். இன்னைக்கு நாமோ 12 மாசம் உழைச்சாலும் கூட 10 மாசம் உட்கார்ந்து சாப்பிட முடியாது. ஒரு வருஷம் வேலை பார்த்தா அடுத்த வருஷம் உட்கார்ந்து சாப்பிட முடியுமா? டெய்லி போனா தான் 24 மணி நேரம் உழைச்சா தான் நம்மளால சாப்பிடவே முடியும். காரணம் என்ன? அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விட்டான். பள்ளிவாசல நேரத்தை கொடுத்து பாருங்க, இபாதத்தை நேரத்தை கொடுத்து பாருங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வான். எனவே பள்ளிவாசல் என்பது முபாரக்கன், வரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம். பள்ளிவாசலுக்கு நேரத்தை கொடுத்தால், இபாதத்துக்கு நேரத்தை கொடுத்தால் அல்லாஹ் வரக்கத்துகளை வெளியாக்குவான். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனூ வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். இந்த ஊர்வாசிகள் ஈமான் கொண்டு இறையச்சத்தோடு நடந்தால் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உணவை என்று அல்லாஹ் சொல்லவில்லை, வரக்கத்தை நாம் வெளிப்படுத்துவோம். வாழ்க்கையில வரக்கத்து வேண்டும், அதிகம் தேவையில்லை. இன்னைக்கு நம்ம பணக்காரர் யார் தெரியுமா சொல்லுவோம்? மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டா பெரிய ஆள்பா, மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறான்னு சொல்லுவோம். ஒருத்தர் மாசத்துக்கு 10,000 சம்பாதிச்சா அவருக்கு என்ன வருமானம்? 10,000 போகும். இதா பரக்கத்து? 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாருங்க, எவ்வளவு செலவு தெரியுமா? 1,10,000. வருமானம் 1 லட்சம், செலவு 1,10,000. இவரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, செலவு 8,000, மிச்சம் 2,000 சேமிச்சுட்டே வர்றாரு. இப்ப சொல்லுங்க யார் பணக்காரர்? 1 லட்சம் சம்பாதிச்சு 1 லட்சம் 10,000 செலவு பண்றாரு, 10,000 கடன் வாங்கிட்டு இருக்காரு. இவரு பணக்காரரா? 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. உதாரணமா நம்ம இமாம்களை போற தமிழ்நாட்டுல போனா எங்கேயும் இமாம்கிட்ட சம்பளத்தை கூட கேட்காதீங்க, 10 to 12 அவ்வளவுதான். இவங்க மட்டும் அல்ல எங்கெல்லாம் வரக்கத்துள்ளாரான்னு தெரியலங்க. எந்த இமாமாவது பட்டினி கிடப்பார்களா? கடன் தொல்லையில் ஆளாக்கப்பட்டார்களா? வரதட்சணை கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்களா? கடன் தொல்லையின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார்களா? அவருடைய ஊடை, அவருடைய அணிந்திருக்கக்கூடிய ஆடை கண்ணான ஆடையாக இருக்கின்றதா? அல்லாஹ் பரக்கத்தை எப்படி தரான தெரியாது, ஆனா 10,000க்கு மேல கிடையாது. எப்படித்தான் எல்லா சமுதாயத்து தலைவர்கள் யாரும் பரவல ஒன்றுபட்டார்கள் தெரியல. இமாம் தான் 10 to 12 தான், அதுக்கு மேல கொடுக்க மாட்டான். ஆனா அல்லாஹ் பரக்கத்தை செய்கிறான். காரணம் என்ன? அவர்கள் பள்ளி வாசலோடு தொடர்புடையவர்கள். வாங்கி சொல்லப்பட்டு விட்டால் பள்ளிக்கு வருவார்கள். அந்த தொடர்பு எல்லாம் பரக்கத்தை தருகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சுபூஹுக்கு வீட்டுக்கு போறாங்க. ஃபாத்திமா நாயகி வீட்டுல படுத்திருக்கிறாங்க. தாய்மார்களுக்கு போய் சொல்லுங்கள், ஃபாத்திமா வீட்டுல சுபூஹுக்கு படுத்திருக்கிறாங்க. ஆனா சஹாபாக்கள் பழக்கம் என்னன்னு சொன்னா சுபூஹுக்கு ஓதிக்கிட்டே இருப்பாங்க, இஷ்ராக் துஹா வரைக்கும் ஓதுவாங்க. அன்னைக்கு ஏதோ அழுப்புப்பட்டு படுத்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல போய் காலாலேயே மகளை வை தோன்றாங்க. ஃபாத்திமா கண் விழித்து பார்க்கிறார்கள். கூமியா ஃபாத்திமா வஷ்ஹதி ரிஸ்க ரப்பிக். என்ன ஃபாத்திமா தூங்கிட்டு இருக்கிற? இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? சுபஹுக்கு பிறகு தூங்காதீங்க, சுபஹுக்கு பிறகு தூங்காதீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? இறைவன் ரிஸ்கை பங்கு வைக்கக்கூடிய நேரம். கூமியா ஃபாத்திமா, ஃபாத்திமா எழுந்து வஷ்ஹதி ரிஸ்க ரப்பிக், இறைவன் ரிஸ்கை பங்கு வைக்கிறான், ஆவிராகிவிடு. சுபஹுக்கு பிறகு தூங்கிட்டா எப்படிங்க பரக்கத் கிடைக்கும்? நம்ம சமுதாயம் செய்ய வேண்டிய வேலையை நீ மாற்று சமுதாயம் செய்யறான்.
அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சு வாசலை பெருக்கி கோலம் போட்டு அவங்க கண்விழிச்சு செய்கிறார்கள். நம்ம பிள்ளைங்க பூரா எந்திரிக்கிறதே 10 மணி 9 மணி. சில பேர் ஸ்கூல் தொழுகிறாங்க, தொழுதுக்கு தூங்கிடுறாங்க. குறைந்தபட்சம் இஸ்லாத்துடைய நேரம் வரைக்கும் விழித்திருந்து குர்ஆன் திலாவத் செய்யுங்கள், திக்ருகளை செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பரக்கத்துகளை அடைந்து கொள்ளுங்கள். எனவே கொஞ்ச நேரம் பள்ளிவாசல்ல தங்கி இருப்பதும் பள்ளிவாசல் செய்ய வேண்டிய கடமை. கடைசியாக நேரம் முடிஞ்சிருச்சு, பள்ளிவாசல் செய்ய வேண்டிய கடமை இமாரத்துல் மஸ்ஜித், பள்ளிவாசலை செழிப்பாக்குவது. இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. ஈமான் கொண்டு தொழுகையை நிறைவேற்றி ஜகாத் கொடுத்து அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாமல் இருப்பார்களே, இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பள்ளியை செழிப்பாக்கக்கூடியவர்கள். செழிப்பாக்குதல் என்று சொன்னால் 2 வகை இருக்கு, லாஹிர் பாத்தின். வெளிரங்க செழிப்பு, உள்ரங்கமான செழிப்பு. வெளிரங்க செழிப்புன்னு சொன்னா பள்ளிவாசலை செட் பண்றது, பெயிண்ட் அடிக்கிறது, ரிப்பேர் ஆயிட்டா சரிபார்க்கிறது, இது கூட நிர்வாக இமாரத். இதை நிர்வாகம் செய்யும், அதற்கு நிர்வாகம் இருக்கும். 2 பாத்தின், இபாதத்துகளை கொண்டு, திக்ருகளை கொண்டு, மக்தபுகளை கொண்டு பள்ளிவாசலை செழிப்பாக்குவது. பள்ளிவாசலை கட்டிட்டோம், ஆடம்பரமா அழகா கட்டிட்டோம். ஒரு ஹதீஸ்ல வருது, மறுமையின் அடையாளம் என்னவென்று சொன்னால் பள்ளிவாசலை கொண்டு மக்கள் பெருமை அடிப்பார்கள். என் பள்ளி தான் சூப்பர் பள்ளிப்பா, என் பள்ளி மினாராவை பாத்தியா, உன் பள்ளியுடைய மினாராவை பாத்தியா, எங்க பள்ளி தான் பெரிய பள்ளி, எங்க பள்ளி தான் சூப்பர் பள்ளி, நாங்க தான் உயர்தரமான மார்புகளை போட்டிருக்கிறோம் என்று பெருமை அடிக்கக்கூடிய காலம் வரும். அப்படிப்பட்ட காலமாக நம்முடைய காலமாக விடக்கூடாது. பள்ளிவாசலை கண்ணியப்படுத்தணும், இது ஒரு சட்டம் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளிவாசல் கூரை பள்ளிதான். இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு மார்பல் போடலாமா, பெயிண்ட் அடிக்கலாமா, உயர்த்தி கட்டலாமான்னு சொன்னா புத்தகங்கள் சொல்றாங்க பள்ளிவாசலை பெருமை அடிக்க கூடாது. ஆனால் பள்ளிவாசல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய வீடுகள் எந்த அந்தஸ்தில் இருக்குமோ அதற்கு குறையாமல் பள்ளிவாசல் இருக்க வேண்டும். வீடுகள் புற மாளிகைகள், வீடுகள் புற மார்பல், பள்ளிவாசல் மட்டும் கூரை போட்டான்னு சொன்னா மதிப்பு இருக்குமா? சீப்பா பார்ப்பான், ஒரு இலக்காரமா பார்ப்பான். இல்லை, காலத்துக்கு தக்கவாறு அந்த மஹல்லாவில் உள்ள வீடுகள் எந்த நிலையில் இருக்குமோ, வீடுகளுக்கு மார்பல் போட்டால் பள்ளிவாசலுக்கு மார்பல் போடுங்கள், வீடுகளுக்கு சீலிங் போட்டால் பள்ளிவாசலுக்கும் சீலிங் போடுங்கள். வீடுகள் கூட மாளிகை, அல்லாஹ் இல்ல மட்டும் கூட என்று சொன்னால் அதுல கண்ணியம் இல்லை. எனவே அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு கண்ணியம், நம்முடைய வீடுகளுக்கு குறைவாக. டெல்லி ஜும்மா மஸ்ஜித் இவ்வளவு உயரமா இருக்கு, பல படிகள் எல்லாம் மேல போகணும். என்ன காரணம் தெரியுமா? அந்த ஆட்சியர் ஷாஜஹான் காலத்துலதான் பள்ளி ஜும்மா பள்ளி கட்டப்பட்டது. ஷாஜஹானுடைய அரசு உயரமாக இருக்குமா அப்படி சிம்மாசனம். எனவே அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான், சிம்மாசனத்தை விட அல்லாஹுடைய பள்ளி உயரமாக இருக்க வேண்டும் என்று பள்ளி உயர்த்தி கட்டினான். எனவே மஹல்லாவுடைய வீடு எந்த அந்தஸ்தில் இருக்குமோ அதற்கு குறையில்லாமல் அல்லாஹுடைய பள்ளி இருக்கணும். இது போல் நிர்வாகம் பார்த்துக் கொள்ளும். லாகிரான வெளிப்படையான அலங்காரங்கள், உள்ரங்கமான அலங்காரம், தொழுகையை கொண்டு, இபாதத்துகளை கொண்டு, ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது மாதிரி 24 மணி நேரம் பள்ளிவாசல் ஹயாத்தாக இருக்க வேண்டும். காலை மாலை மக்தபுகள், தீன் கிளாஸுகள், தீனியாத் கிளாஸுகள், முதியோர் கல்வி, இந்த மாதிரி பள்ளிவாசலை நாம் செழிப்பாக்கி வைத்தால் அது ஈமானுடைய அடையாளம். யார் அல்லாஹ்வை கொண்டு மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டிருப்பாரோ அவர் பள்ளிவாசலை செழிப்பாக்கக்கூடிய என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. பள்ளிவாசலை கட்டக்கூடியவர்களாக, பள்ளிவாசலை நேசிக்கக்கூடியவர்களாக, பள்ளிவாசலை கண்ணியம் செய்யக்கூடியவர்களாக, பள்ளிவாசலை நோக்கி நடந்து விடக்கூடியவர்களாக, பள்ளிவாசல் உள்ளம் தொடர்புடையவர்களாக, பள்ளியை இபாதத்துகளை கொண்டு அலங்கரிக்கக்கூடியவர்களாக, பள்ளிவாசலில் தங்கி இருக்கக்கூடியவர்களாக, உள்ளே வரும்போது இஅ்திகாஃப் நியத்தி வைத்து அந்த நன்மையை பெற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கியர்கள் புரிவானாக. குறிப்பாக இந்த பள்ளிவாசலையும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பள்ளிவாசலை, இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சம் பள்ளிவாசல்கள், இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய சீனாவில் மட்டும் 40,000 பள்ளிவாசல்கள், கிறிஸ்துவர்கள் அமெரிக்காவில் மட்டும் 3000 பள்ளிவாசல்கள். இன்னைக்கும் பல சர்ச்சுகள் தொழுகை நடத்தப்படாத காரணத்தினால், அவர்கள் வணங்கப்படாத காரணத்தினால், அந்த மஹல்லாவில் உள்ளவர்கள் எல்லாம் முஸ்லிம்களாக மாறிவிட்ட காரணத்தினால் பல சர்ச்சுகள் பள்ளிவாசல்களாக அமெரிக்காவில் மாற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. 3000 பள்ளிவாசல்கள். இப்படி அல்லாஹ் உலகம் முழுக்க பள்ளிவாசலை கொடுத்திருக்கின்றான். ஆனா சைத்தான் தான் வேலையை காட்டுவான். ஒரு சில பள்ளிகளை அநியாயமான அபகரித்துக் கொள்கிறார்கள். அதற்குரிய காரணம் நம்முடைய ஈமானுடைய குறைபாடு.
நம்முடைய ஈமானுடைய குறைபாட்டின் காரணமாக அல்லாஹ் அது போன்ற சோதனை எழுப்பி கொடுக்கிறான். இபாதத்துகளை கொண்டு நாம் பள்ளிவாசலை சரிபார்க்க வேண்டும். நீ காசாவுடைய மக்கள், பலஸ்தீன மக்களுடைய ஈமானை பாருங்கள். சஹாபாக்களுடைய ஈமானை பார்க்க முடியாதவர்கள் என்று காசாவுடைய மக்களுடைய ஈமானை பார்த்து நீங்கள் பாடம் படித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், எவ்வளவு பெரிய சோதனைகள். ஈமானை விட்டார்களா? அவருடைய பேச்சு கொடுத்து பாருங்க. வீடு இடிஞ்சு கிடக்குது, வீட்டுல தாய் இறந்து போயிட்டா, தந்தை ஷஹீதாகி விட்டான், அந்த குழந்தை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்றது என்று சொன்னால் அந்த ஈமான் எப்படிப்பட்ட ஈமானாக இருக்க வேண்டும்? இடிந்து போன வீட்டு வாசலில் உட்கார்ந்து கொண்டு 7 வயது சிறுவன் ஓடுகின்றான். அல்லாஹ் சோதிக்கின்றான். அந்த சோதனை நாங்கள் பொருந்திக் கொண்டோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்றான் என்று சொன்னார். நமக்கும் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. அந்த தியாகம் விளங்கிக் கொள்ளுங்கள். உலகத்தின் ஒரு பகுதியிலே அல்லாஹ்வுக்காக செய்யப்படக்கூடிய தியாகம் உலகத்தின் இன்னொரு பகுதியிலே ஹிதாயத்துக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. காசா மக்கள் படக்கூடிய கஷ்டம், அந்த கஷ்டத்திலும் சோதனையிலும் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தை விடவில்லை, ஈமானை விடவில்லை, நாட்டை விடவில்லை. அல்லாஹ் அமெரிக்காவிலே, ஆஸ்திரேலியாவிலே நூற்றுக்கணக்கான மக்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வருகிறான். அந்த இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் சொல்றாங்க, ஏன் இஸ்லாத்திற்கு வந்தீர்கள்? இதெல்லாம் பத்திரிகையில வர மூடி மறைச்சிருவான். ஏன் இஸ்லாத்திற்கு வந்தீர்கள்? காசாவுடைய மக்களை பார்க்கிறோம், இவ்வளவு கஷ்டத்திலும் அவர் இஸ்லாத்தில் உறுதியாக இருக்கின்றார் என்று சொன்னால் இந்த இஸ்லாம் உண்மையானதுதான். எனவே அந்த உண்மையான மார்க்கத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம் என்று இன்னைக்கு இவங்க படக்கூடிய கஷ்டத்தை, அந்த தியாகத்தை அல்லாஹ் கபூல் செய்து அமெரிக்காவிலே, ஆஸ்திரேலியாவிலே அல்லாஹ் இஸ்லாத்தை கொண்டு கொண்டிருக்கிறான். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பான். 3 விஷயத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். இஸ்லாத்தை அல்லாஹ் பாதுகாப்பான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பாதுகாப்பான், குர்ஆனை அல்லாஹ் பாதுகாப்பான். எனவே அந்த பாதுகாப்பின் அடிப்படையில் அல்லாஹ் பள்ளிவாசலை பாதுகாப்பான். நம்முடைய முயற்சி, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பள்ளிவாசல்களை இபாதத்துகளை கொண்டு, திக்ருகளை கொண்டு அலங்கரிக்க வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த பள்ளிவாசலை கட்டி தந்த கண்ணியத்திற்குரிய சாலிஹாஜி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து சிறந்த மாளிகையை சுவனத்தில் தந்தருவானாக. அவருடைய நியத்து பிரகாரம் மறுமை வரை இது அல்லாஹ்வுடைய பள்ளியாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இபாதத்துகளை கொண்டு இந்த பள்ளிவாசலை அல்லாஹ் ஹயாத்தாக்குவானாக. இந்த பள்ளிவாசல் உருவாவதற்கு யாரெல்லாம் உழைத்தார்களோ, பாடுபட்டார்களோ, உழைப்பால் சிந்தனையால் யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அத்தனை மக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. மூமின்களாக வாழ்ந்து மூமின்களாக மன்னிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. எந்த விஷயத்தை சொன்னோமோ கேட்டோமோ அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய வாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. வாகுல் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இந்த அமலை நீ கபூல் செய்வாயாக. இந்த பள்ளிவாசலை கபூல் செய்வாயாக. இந்த பள்ளிவாசலை மறுமவரை பாதுகாப்பாயாக. இபாதத்துகளை கொண்டு சரிபாக்கி வைப்பாயாக. இந்த பள்ளிவாசல பரக்கத்தை கொண்டு இந்த மஹல்லாவை ஈமானுடைய மஹல்லாவாக உருவாக்கி தருவாயாக. இங்கு வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கு ஈமானுடைய வாக்கியத்தை தந்தருவாயாக. இதற்குரிய நிரப்பமான பலனை யா அல்லாஹ் மறுமையிலேயே தந்தருவாயாக. இந்த உலகத்தில் நிம்மதியான பாதுகாப்பான வாழ்வை தந்தருவாயாக. உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் துன்பப்படப்படுகிறார்களோ, அச்சுறுத்தப்படுகிறார்களோ யா அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பாயாக. மாற்றார்களுக்கு ஈமானை கொடுப்பாயாக, ஹிதாயத்தை கொடுப்பாயாக, இரக்கத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய பெண்மணிகளை பாதுகாப்பாயாக, எங்களுடைய சிறுவர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ஐங்கால தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய கடமை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக, ஹாஃபிலான முத்தகியான பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாயாக. இந்த துஆவை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால்
உலகத்தில் தோன்றிய அனைத்து நபிமார்கள் வலிமார்களின் பொருட்டால் கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி ஸய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. Subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.